36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. ரூபி லக்ஸ் பெயிண்ட்டுக்குன்னு ஊருக்குள்ள பேர் இருக்கும், நிறத்துக்குள்ள தரம் இருக்கும். Taste Daily. Taste the Daily. வணக்கம். இது ஐபிசி தமிழ் பிரசன்ஸ் ஜேர்னலிஸ்ட் ரவுண்ட் டேபிள், ஸ்பான்சர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி அண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவாராங்கிற தலைப்புல இன்றைய விவாதத்தை நம்ம கட்டமைக்க இருக்கிறோம். இந்த விவாதத்துல சிறப்பு விருந்தினர்களா மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அஹ்மத், பத்திரிகையாளர் துக்ளக் இதயா, கவிதா முரளிதரன், குபேந்திரன் மற்றும் ஜீவசகாப்தன் ஆகியோர் இணைந்திருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து விவாதத்தை முன்னெடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஷபீர் உங்கள்கிட்ட இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். கோட் படம் வெளிவந்து 3 நாட்கள்ல அதிகாரப்பூர்வமா 288 கோடி வசூல அந்த படம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ பீக்ல இருக்கும்போது விஜய் ஏன் அரசியலுக்கு வரணும்? அவருக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்ற அந்த ஆர்வம், அந்த உணர்வு ஒரு நீண்ட காலமாகவே இருக்கு. பாப்புலர் ஸ்டாரா இருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து அவரை பொறுத்த வரைக்கும், அவருடைய சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு கல்ட் ஃபாலோயிங் அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங், ஒரு கல்ட் ஃபாலோயிங் இருக்கக்கூடிய ஒரு லீடருக்கு வந்து அந்த கூட இருக்கக்கூடிய ஆட்கள் அரசியலுக்கு வரலாம், அரசியலில் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும், நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்லாம் வந்து அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. அவருக்கு அந்த தலைவா படம் வரும்போது அந்த ஒரு நெருக்கடி அப்படின்றது வருது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதாவுடைய அப்போதான் அவர் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை அவர் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை நோக்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 400 கோடி ரூபா மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அவர் அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து தீவிர அரசியலில் இறங்க போகிறேன் அப்படின்னும் போது ஒரு விஷயம் எனக்கு ஒரு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்காரு அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா மற்ற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அவங்களுடைய சினிமா வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் சினிமா வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்தை தொட்டதுக்கு பிறகு ரஜினிகாந்த் நிலைக்கு வரும்போது, ஆமாம், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்கெல்லாம் அந்த சமயத்தில் வந்தாங்க. பட் விஜய் அதுக்கு முன்னாடியே வரணும் அப்படின்னு பார்க்குறாரு. ரெண்டாவது அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னவாக இருக்குன்னா அவருடைய ஃபேன் பேஸ் இன்டாக்டாக இருக்குது, யங்காக இருக்காங்க, யங் ஆடியன்ஸ் அவருக்கு இருக்காங்க, இளைஞர்கள் அவருக்கு இருக்காங்க அப்படின்னும் போது அதை அவரால் வந்து ஒரு 20 இயர்ஸோ ஒரு 10 இயர்ஸோலையோ ஒரு ஆக்டிவ் ஓட் பேங்காக கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று ஏஜ் அவர் சைடில் இருக்குது, அவருக்கும் வந்து வயது அப்படின்றது குறைவு. ஸோ அந்த சமயத்தில் அவர் வராரு. ரெண்டாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டிக்கு ஒரு இடம் என்பது இருக்கிறது அப்படின்றது, அது எந்த இடத்துலேருந்து அவர் வராரு அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் வந்து புதிதாக ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோட அவர் வராரா, அல்லது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இங்கே தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை தாங்கிட்டு வராரா அப்படின்றது தான் வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. கவிதா மேம், விஜய் வரத்துக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இருக்கா? ஷபீர் குறிப்பிட எனக்கு வந்து அது பெரிய டவுட்டாக தான் இருக்கு. ஒன்று, நீங்கள் வந்து ஸ்பேஸ் அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாருமே அரசியலுக்கு வரலான்றது தான் எல்லாருமே சொல்கிறாங்க, யாருனாலும் வரலாம் அப்படின்றது தான். ஆனால் நீங்கள் என்ன மோட்டிவோட வரீங்க? நீங்கள் இது வரைக்கும் என்ன உங்களோட பப்ளிக் பர்செப்ஷனில் நீங்கள் என்னவா இருந்திருக்கீங்க? ஷபீர் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவருக்கு வந்து பெரிய யூத் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. நான் அது ப்ரிசைஸ்லி அதான் எனக்கு பயம். ஏன்னா நீங்கள் இப்போ மகாவிஷ்ணுவோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் இளைஞர்கள், மாணவர்கள் போடுறதா. நிறைய பேர் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வாங்கன்னு அந்த இதுக்கு கீழே போட்டிருக்கிறத பார்ப்போம். தட் டசன்ட் மீன் மகாவிஷ்ணு இஸ் லைக் நம்ம வந்து அவரை இன்னைக்கு வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆகி இருக்காரு. எனக்கு அதான் பயம். விஜய் என்ன ஐடியாலஜியோட வராரு? அவருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஐடியாலஜின்னு ஒன்று விஜய் கிட்ட இல்லவே இல்லை. ரொம்ப நீங்க என்ன ஐடியாலஜியோட வராருன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. உங்க யாருக்காவது தெரியுமா? இந்த ஊழலை எதிர்க்கணும், மதவாதத்தை எதிர்க்கணும் அப்படின்னு தன்னுடைய கட்சி அறிவிப்பிலேயே சொல்றாரு. பட் கொள்கை என்னங்கிறத தன்னுடைய மாநாட்டில் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. அவர் வந்து இளைஞர்களை எப்படி வழி நடத்த போறாரு? அவர்கிட்ட இப்போ அவரோட சில படங்கள்ல வந்து எனக்கு சுத்தமா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத பல கருத்துக்களை வந்து அவர் படங்கள் மூலமா வச்சிருக்காரு. ரொம்ப ரீசெண்டா நீங்க வந்து ஒரு ஷிஃப்ட், இப்போ சிவகாசியில வந்து மோசமா பேசியிருக்காரு, ரொம்ப மிசோஜனிஸ்டிக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த படத்துல வந்திருக்கு, இல்லை டெபிக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத தாண்டி ஒரு டோன் ஓவருக்கு அப்புறம் அவர் அரசியலுக்கு வரணுன்ற ஆசையெல்லாம் வெளிப்படுத்தின சமயத்துல கூட அந்த அட்லியோட படம் ஒன்று வந்துச்சு இல்லையா, அந்த பிகில்ல வந்து பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணாரு. குண்டா இருக்க, சாப்பிட்டுட்டு இருக்க, இந்த மாதிரியான மோட்டிவேஷன். அது நீங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. இப்ப விஜய் பேசக்கூடிய அரசியல் அப்படின்றது போது ஒரு படத்துல சொன்ன எல்லா கருத்துகளையும் இப்ப பொருத்தி பாக்குறது சரியா இருக்குமா? நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களை வந்து உங்களோட படங்கள் மூலமா தான் எனக்கு அறிமுகம். விஜய் என்ற மனிதரை வந்து எனக்கு அவருடைய திரைப்படங்கள் தாண்டி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவருடைய பிலிம்ஸ் இல்லைன்னா அவர் யாரா எனக்கு வந்து தெரியும். எனக்கு அவரோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா ஒரு காமன் பர்சனா, ஒரு ஹியூமன் பீயிங். எனக்கு அவரோட பிலிம்ஸ் தான் அவரோட இன்ட்ரடக்ஷன். அந்த பிலிம்ஸை கட்டாயமா நான் வந்து மெஷர் பண்ணுவேன், அந்த பிலிம்ஸை நான் ஜட்ஜ் பண்ணுவேன். அவர் பாலிடிக்ஸ்க்கு வரலன்னா அது வேற. நான் வந்து அது ஒரு மசாலா படமா பார்த்துட்டு போயிடுவேன். ஒரு ஃபெமினிஸ்டா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்
பிரச்சனைகளை வந்து நான் ஏதாவது ஒரு ஃபோரம்ல சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா அவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வராரு, ஹி வாண்ட்ஸ் டு பி தி சீஃப் மினிஸ்டர். அவர் ஒரு இளைஞர்களை வந்து வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு, அவங்களை ஈர்க்கணும்னு நினைக்கிறாரு, இல்ல அவங்கள இது சேனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்றப்போ இதெல்லாம் கேள்விக்குள்ளாகுது, கேள்விக்குள்ளாக்கப்படணும். குறிப்பா கேஸ்ட், ஜெண்டர் மாதிரியான இஷ்யூஸ்ல வந்து அவருடைய பார்வை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் எனக்கு தோணுது. மணி சார், ஐடியாலஜிக்கலி இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கா? விஜய் என்ன சித்தாந்தத்தோட வந்தா அதற்கான வெற்றிடம் தமிழ்நாட்டுல இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இப்போ அவர் என்ன, அவரோட பாலிசிஸ் என்னன்றது அவர் பேசணும், அப்போ தான் நமக்கு தெரிய போகுது. இது வரைக்கும் அவர் பேசல. பேசாமலே அரசியல் கட்சி ஆரம்பித்து 6 மாதமாக கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்னு கூட நம்ம அவரை சொல்லலாம். அவர் கட்சி ஆரம்பித்தப்ப அவர் அந்த அறிவிப்பை வெளியிடல. புசி ஆனந்த் அவருடைய பொதுச் செயலாளர் தான் ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணார். இது வரைக்கும் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க கட்சியோட பெயர், கொடி, பேசிக் பேராமீட்டர்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லலை. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து எந்த மாதிரியான சித்தாந்தம், அதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னா, இங்கே வந்து நீங்கள் செக்யூலராக வந்து தமிழ் ஐடென்டிட்டி அதை கையில் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் நிற்க முடியும். மதச்சார்பற்றன்ற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரணும் முதல்ல. அது இல்லாமல் நீங்கள் எந்த களத்துலையுமே போய் இங்கே நிற்க முடியாது. நீங்கள் ரொம்ப பெரிய வார்த்தை சித்தாந்தன்றது வந்து ஐடியாலஜிக்கலாக என்ன இருக்குன்றது கேள்வி வந்து, இந்த கேள்வியை மற்றவங்க எல்லார்ட்டையும் கேட்காம விஜய்கிட்ட மட்டும் கேட்பது என்னன்றது எனக்கு புரியல. இன்னொன்று, அவர் கட்சி ஆரம்பித்த உடனே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விவாதங்களில், பப்ளிக் நரேட்டிவில், தொலைக்காட்சி விவாதங்கள், பிகாஸ் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட தீர்வு கேட்குறாங்க. ரோஹிங்கியா பிரச்சனையிலேருந்து, காசா பிரச்சனையிலேருந்து, மணிப்பூர் பிரச்சனையிலேருந்து, எல்லா பிரச்சனைகிட்டையும், எல்லா இப்போ கல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையிலேருந்து எல்லாத்துக்கும் அவர்கிட்ட கருத்து கேட்குறாங்க. கல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையை பற்றி கருத்து சொல்லாதவங்க நிறைய பேர் இந்தியா கூட்டணியிலே தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முடிச்சிடறேன் நான். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஆரம்பிக்கிறவர் ஹேமா கமிட்டி பத்தி கூட இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன் நான். இப்போ அவரோட ப்ராப்ளமே என்னன்னா, ஒரு வாயை திறக்கல இது வரைக்கும். எதை பற்றியுமே கருத்து சொல்லாதவர்கிட்ட எல்லாத்த பற்றியும் கருத்து கேட்குறீங்க. அவருடைய வருகை சிலரை இங்கே டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. ஸ்டேட்டஸ் கோவை அது டிஸ்டர்ப் பண்ணுன்ற கவலை வந்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு இருக்குது. அதனால அளவுக்கு அதிகமாக அவர் மீது தாக்குதல் தொடுக்கப்படுது. நான் இப்பயும் சொல்கிறேன், அவர் யார் என்ன, இப்போ கவிதா சொன்னாங்க, அவரோட படங்களை வச்சு தான் நம்ம எடை போட முடியும்னு. கரெக்ட். பட் அப்படி ரொம்ப நேரோவாக பார்த்துட முடியாது. இப்போ நம்ம அவரோட ஃபஸ்ட் டைம் அவர் பேசட்டும், லெட் ஹிம் ஸ்பீக். அவர் வந்து தன்னோட கட்சியோட ப்ராட் பேராமீட்டர்ஸை சொன்ன பிறகு நம்ம அவருக்கு வந்து அவரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். இப்போ வந்து ஐ திங்க் த ஜூரி இஸ் எட் டு அவுட். நம்ம அவருக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுக்க தான் செய்யணும். கடந்த காலங்களில் நடிகர்களோட சக்ஸஸ்ன்னு வச்சு பார்க்கும்போது விஜயோட வெற்றிக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. நான் முதல் நாள் சொன்னது தான் அவரோட வருகைக்கு அப்போ வேற ஒரு தொலைக்காட்சியில், விஜய் வில் பி a disruptor, he cannot be a victorious person. அவர் இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணுவார். எப்போதுமே 26 பேசுகிறோம் நம்ம. அடுத்து 26 தான். இப்போ அவர் என்ன சொன்னார், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரல, 26 தான் என்னுடைய இலக்குனாரு. 26 அவருடைய இலக்குன்னா ஆப்வியஸ்லி அவரோட டார்கெட் வந்து டிஎம்கே, அவரோட டார்கெட் உதயநிதி ஸ்டாலின். இட் இஸ் பி வெரி ப்ராக்டிக்கல். அப்போ அது பல பேரை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால தான் வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக அவர் மேலே வந்து விமர்சனங்களை வந்து விழுதுன்னு நான் பார்க்குறேன். குமேந்திரன் சார் குறிப்பிடும் போது சிலரை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டாரு. உதயநிதி வராரு, அந்த விஜய் விசஸ் உதயங்கிற ஃபைட்டை லைட்டாக டச் பண்ணிட்டு போறாரு. அதை நம்ம எலாபரேட்டடும் அடுத்து பேசலாம். விஜய்க்கு வரும்போது அவர் யாருடைய வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இந்த இடத்துல இப்போ களத்துல விஜய்க்கான வெற்றிடம் இருக்கா? இவ்வளோ பீக்ல இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை என்ன? கலைஞர் ஜெயலலிதா இறந்த பிறகு ரஜினி அறிவித்தார், வெற்றிடம் இருக்கிறது, அந்த இடத்தை நான் நிரப்ப போகிறேன்னு சொன்னார். ஆனால் அப்போவே எல்லாரும் சொன்னாங்க அப்படி ஒரு வெற்றிடமே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ரஜினிக்கு அது புரியல. ஆனால் ரஜினி வேற ஒரு காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆனார். வெற்றிடம் இருக்குன்னு சொன்னவர், அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய நான் தயார்னு சொன்னவர் வேற காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆகிற நிலைக்கு தான் வந்தார். அதனால் இப்போ வெற்றிடம் கிடையாது. விஜய்க்கு வருவதற்கான ஸ்பேஸ் இருக்கா இல்லைன்றது வேற. ஆனால் இது அரசியலில் வந்து வெற்றிடம் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு வந்து நான் தேவை அப்படின்னு சொல்கிற இடத்துல விஜய் இல்லை. இரண்டாவது, நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். அவமானப்படுகிற ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு தெருவில் இருக்கிறேன், என்னை வந்து நான் திமுக இல்லை அதிமுக இல்லை காங்கிரஸ் ஏதோ ஒரு கட்சியில் இருப்பேன். என் தெருவில் இருக்கிறவர் அதே கட்சியை சேர்ந்த ஒரு கவுன்சிலராக இருப்பார். என் வீட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, என்னை அடிச்சிடுறாரு, ஏதோ சைக்கிள் பார்க்கிங்கில் தகராறு, உடனே அடுத்த எலெக்ஷன் வந்தால் நான் ஒரு ஓட்டு போட மாட்டேன். இது சராசரி மனிதனுடைய இயல்பு. இதுதான் வசதியும் புகழும் படைத்தவர்களுக்கும் இதுதான் நடக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு இதுதான் நடக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு கட்சியில் இருப்பார், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர், அவர் கட்சி தலைவர் அவமானப்படுத்தினால் அவர் வெளியே போய் இன்னொரு கட்சியில் சேருவார், இல்லை இன்னொரு கட்சி தொடங்குவார். இது காலங்காலம் நடக்குது. திமுகலேருந்து எம்ஜிஆர் வந்தார், அப்புறம் திமுகலேருந்து வைகோ வந்தார். எல்லாரும் என்ன காரணம்? தன்னை அவமானப்படுத்துகிறால் தன்னை ஓரங்கட்டுகிறார்கள். இதுதான் விஜய்க்கு நடந்தது, இதுதான் ரஜினிக்கு நடந்தது. 94 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரஜினி என்ன பண்ணார்? அவருக்கு இருந்த பெரிய மாஸ் என்ன சொன்னார்? இந்த நாட்டில் வாழவே முடியாதுன்னார். நடந்து கூட போக முடியலன்னு சொன்னார். ஏன்னா காரணம், அவர் ஜெயலலிதா வீடு பக்கத்தில் இருந்தார். அவருக்கு நடந்த அந்த சில சங்கடங்கள் காரணமாக அவர் வெடித்து கிளம்பினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்?
ஒன்றும் பண்ணல. ஸோ அவமானப்படுகிற போது கொஞ்சம் வெடித்து கிளம்புவது, இதுதான் விஜய்க்கு நடந்தது. திமுக ஆட்சி காலத்தில் 2 படங்கள் அவருக்கு அடுத்தடுத்து தோல்வி. ரெட் ஜெயண்ட் மூவிஸில் தயாரித்த படம் தோல்வி, சன் பிக்சர்ஸ் தயாரித்த படம் தோல்வி. டேட்ஸ் கேட்குறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, தடுமாறுறாரு. அதனால் டேட் கொடுக்க முடியல, தடுமாறுறாரு. அப்போ அந்த படத்தை வெளியூர் விடாமல் தடுக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து பேட்டி கொடுக்குறாரு, கலைஞர் சிஎம். என்ன பேட்டி கொடுக்குறாரு? யாருமே திமுகவுன்னு சொல்லாத காலத்தில் திமுகன்னு தைரியமாக வெளியே சொன்னவனா, என் பையனுக்கு படம் யாருமே தேட்டர் கொடுக்க மாட்டாங்க, இன்னும் நியாயனார். அது வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு கலைஞருக்கு தெரியல. உடனே கூப்பிட்டு பேச வைக்கிறார், போலீஸ் ஆஃபீஸர் அனுப்பி பேச வைக்கிறார். சந்திரசேகர் இந்த அளவுக்கு வெளியே வந்து பேட்டி கொடுக்க காரணம் என்னென்னு. அடுத்த 2வது நாள் எல்லா தேட்டரும் ஓப்பன் ஆகுது. கலைஞர் தலையிட்ட பிறகு தேட்டர் ஓப்பன் ஆகுது. அப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு கலைஞருக்கு தெரியல. அதுதான் பெரிய சிக்கல். இப்போ இந்த அவமானத்துக்கு அடுத்து என்ன பண்ண, 2011 ஜெயலலிதா ஆட்சி வந்துன்னு வாலண்டியராக போய் அவங்க அப்பா போய் பார்க்குறாரு. அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். எங்கேயும் போய் பேசலை, ஆனால் ஆதரவு தெரிவிக்கிறார். ஆதரவு தெரிவித்த பிறகு அவர் ஓசூரில் ஒரு மாநாடு நடத்துகிறார். ஒரு மாநாடு நடத்தி இலவசங்கள் கொடுக்குறார், மதுரையில் கொடுக்குறார், நலத்திட்ட உதவியெல்லாம் கொடுக்குறார். கொடுத்த பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறார். அவருக்கு அணில்னு ஏன் பேர் வந்ததுன்னா இந்த இடத்துல தான், இந்த ஆட்சி வருவதற்கு நான் அணில் போல் உதவி செய்தேன் அப்படின்னு சொன்னார். இது வந்து அடுத்து அது கூட நம்ம பொறுத்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஒரு போஸ்ட்டு, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு போஸ்ட்டு, தலைவான ஒரு கையை கூப்பிக்கிட்டு டைம் டு லீட் அப்படின்னு போட்ட உடனே அந்த அம்மா கூப்பிட்டு, அப்போது உளவுத்துறை அதிகாரி இருந்தவர் அமரேஷ் பூஜாரி கூப்பிட்டு, அவர் என்ன தமிழ்நாடு சிஎம் விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். எத்தனை முறை ஓட வச்சாங்க விஜய்னு தெரியும். இப்படி ஒவ்வொரு முறை அவமானப்படுகிற அவருக்கு உண்மையிலே அரசியல் ஆசை வந்ததா? அவமானப்படும் போதே தானே அப்ப எந்திரிச்சு வரணும். அதான் சொல்றேன். அப்ப கையை கட்டிட்டு ஒரு இடத்துல போய் நின்னாருங்கிறதான விமர்சனமாகும். அதுதான் சொல்றேன். தங்களுடைய தேவை என்னன்னா, இந்த இடத்துல அவமானப்படும் போது அங்கே கூனி குறுகி நிற்பார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் நம்மளே இந்த அதிகாரத்துக்கு வந்தால் என்ன, இப்படி அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வருது, அப்போல்லாம் கோபம் பொங்குறது கிடையாது. தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் எல்லாருக்குடைய மனிதர்களுடைய இயல்பாக வெளிப்படுகிறது. ஸோ இப்போ எங்கே வெற்றிடம் இருக்குது? உதயநிதிக்கு அவர் பெரிய ரிஸ்காக இருப்பார், பயமுறுத்துவார், எல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ மாநாடு நடக்குமா? மாநாடு நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்காதுங்க மாநாடு. இன்ன வரைக்கும் ஒரு ஆணி கூட அடிக்கலைங்க. ஆகஸ்ட் 28 மனு கொடுக்குறாரு. அதுக்கடுத்து 5 நாள் படம் ரிலீஸில் பிஸியாக இருக்காங்க. போன வெள்ளிக்கிழமை போலீஸ் அனுமதி கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் போய் அங்கே ஒரு 10 நாள் ஆகும்ல ஸ்டேஜ் போடுறதுக்கு. அது 20 நாள் டைம் கேட்டாங்க ஸ்டேஜ் போடுறதுக்கு. 20 நாள் வேணும்னு. இப்போ சினிமா ஷூட்டு செட்டிங்லாம் என்ன ஒன்றா போடலாம். 500 பேர் சேர்ந்தால் ஒரு செட்டிங் 10 நாள்னா, 1000 பேர் சேர்ந்தால் 5 நாளில் போடலாம். இப்போ போய் ஆரம்பிக்க வேண்டியது தானே. நேற்று மீட்டிங் போடுறார் யார், விஜய் மீட்டிங் போட்டு பொதுச் செயலாளர் ஆனந்த், மாநில நிர்வாகிகள் கூட்டம் தினத்தந்தியில் எனக்கு 3ஆம் 4ஆம் பக்கத்தில் வருது. இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் அமெரிக்காவில் போய் திமுக கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த மாநாடு படம் பேப்பரில் வருது. ஏதாவது ஒரு படம் நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்களா? இன்றைக்கி காலையில் விஜயோடு ஆனந்த் மாநில நிர்வாகிகள் ஒரு 10 பேர் இருக்கிற படம், நீங்கள் என்ன பேசுனீங்க கூட வேண்டாம், படத்தை எடுத்து நீங்கள் டிஜிட்டலில் போட்டாலே போதும். உங்களை எக்ஸ்தளத்தில் போட்டால் இவரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு வரப்போகுது. ஒன்றுமே கிடையாது. காத்திருங்கள் அறிவிப்பு வருன்றாங்க. எனக்கு தெரிந்து மாநாடே நடக்குமான்னு தெரியல. ஏன் நான் இது அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன்னா, நான் சில மாவட்டங்களில் காலைல பேசினேன். நீங்கள் வண்டி புக் செய்வதை நிறுத்துங்கள்னு ஒரு உத்தரவு வருது. நீங்கள் ரசிகர்களை ஏற்றி கொண்டு வருகிற வண்டிகளை புக் செய்வதை நிறுத்துங்கள். இதுதான் எனக்கு கிடைத்த. ஆனால் விஜய் அவருடைய இப்போ கடந்த காலத்தில் 6 மாசத்துல பார்க்கும்போதும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சஸ்பென்ஸாக தானே செய்கிறாரு. திடீர்னு 2ஆம் தேதி காலையில் அறிக்கையை கொடுக்குறாரு, நான் கட்சியை தொடங்கிட்டேன் அப்படின்னு. நாளைக்கு கொடி அறிமுக விழா அப்படின்னு திடீர்னு சொல்றாரு. கொடி எப்படி இருக்குங்கிறது அங்கங்கே யூகங்களாக வந்தாலும் அஃபிஷியலி இப்படி தான் வரப்போகுதுங்கிறது எதுவும் வரல. அதே மாதிரி இது ஒரு சஸ்பென்ஸான அறிவிப்பாகவும் வரலாம்ல. சஸ்பென்ஸ் வைக்கிறது தப்பு கிடையாது. மாநாடு தள்ளி போகிறனால அவர் அரசியல் வாசிக்க அழிந்து போயிட்டு தான் நான் சொல்லலை. ஒரு 10 நாள் தள்ளி நடக்கலாம், இல்லை டிசம்பர் மாதம் நடக்கலாம். அடுத்த 2026க்கு ரொம்ப நாள் இருக்குது. ஜனவரி மாதம் கூட நடக்கலாம். இப்போ நண்பர் மணி சொன்னார்ல, அவர் என்ன கொள்கைன்னு இன்னும் அறிவிக்கலைங்க. நீங்கள் கொள்கைன்னு சொன்னால் தானே அவர் ஆதரிப்பார். நான் சில கருத்துக்களை சொல்வேன், அவர் சில கருத்துக்களை எதிர்ப்பார். கொள்கையே இன்னும் சொல்ல, அவர் இன்னும் கொள்கையே வடிவமைச்சாரான்னு தெரியல. அப்புறம் சமீபத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி சொல்கிறாரு, எங்கள் கட்சியிலிருந்து யாரும் இணைவது இல்லை வதந்திங்கிறாரு. அதாவது எப்படின்னா, திமுகவில் வட மாவட்டத்தில் கோலோச்சியவர் யார், செஞ்சி ராமச்சந்திரன், மதிமுகவில் மத்திய அமைச்சராக இருந்தவர். அதிமுகவில் இப்போ தான் இருக்காருன்னு பல பேருக்கு தெரியும். இப்போ எங்கே இருக்காருன்னு இந்த வதந்தி. அவர் நானும் ரெகுலராக ஒரு ஹோட்டலில் பார்க்குறேன். அவர் தனியாக சாப்பிட்டு போகிறார். கூட 4 பேர் கூட இல்லை. நான் அவரை கேவலப்படுத்துக்காக சொல்ல. அவர் போய் அந்த கட்சியை தூக்கி நிறுத்துவார்னு போய் வதந்தி கலப்புறாங்க. எப்படி ராகுல் வருவார்னு சொல்லி ஒரு பெரிய சேனலில் மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வருவார்னு பிரேக்கிங் போடுறாங்க. உண்மையா? யாராவது விசாரிச்சாங்களா? மீடியாவில் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் எல்லா மீடியாக்களும் ராகுல் வருகை இல்லை
அது வதந்தி. அது இந்த மாதிரி தான். இப்போ நான் உண்மையிலே அவர் கொள்கை சொல்லியிருந்தால் உண்மையிலே ஒரு இப்போ தமிழ் மாநில காங்கிரஸில் யுவராஜா வெளியே இருக்கார். ஓபிஎஸ் அணியில் இருக்குமா இபிஎஸ் அணியில் இருக்குமா எடப்பாடி ஏற்றுக்கொள்ளும்னு சொல்கிறார். வைத்திலிங்கம் இருக்கார். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட திருநாகஸ் இருக்கார். இப்போ இவங்களாம் கொள்கை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொள்கையில் விஜய் போவார், நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு யாராவது ஒருத்தர் போகலாம். மேபி அவங்கள்ட்ட கூட பேசிட்டு இருக்கலாம் சொல்கிறேன். இப்படிப்பட்ட நபர்கள்லாம் போனால் அந்த மாநாடு எப்படி நடத்துவது என்பதற்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு தென்படும். ஆனந்த்னு ஒரு நண்பரை வைத்துக்கொண்டு இந்த மாநாடு நடத்துவதே பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவெல்லாம் இருந்தால் ரைட்டுங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பொதுச் செயலாளர், கட்சியுடைய பொதுச் செயலாளர், முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு மைக்கு நீட்டுறாங்க, நான் படத்தை பற்றி தான் பேசுவேன், வேறு கேள்வி கேட்காதீங்கன்றார். ஏங்க நீங்கள் வந்து ரசிகர் மன்ற தலைவராக இருந்தால் அதெல்லாம் பேசலாம். ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் நீங்கள் உட்காந்துக்கிட்டு முதல் நாள் முதல் காட்சி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க. 5 நாள் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு இப்போ என்னத்துமா சொல்லுவாங்க, ஒன்று மான்சூன் வந்துடுச்சுன்னுவாங்க, செப்டம்பர் 15 மான்சூன் வரப்போகுது, மாநாடு வந்து மழையில் நடத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை போலீஸ் வந்து எங்களுக்கு முன்கூட்டி அனுமதி கொடுத்துருக்கணும். இது ரெண்டு ஏதாவது ஒரு நெருக்கடிகள்லாம் இருக்கா சார்? ஒரு நெருக்கடி கிடையாதுங்க. எப்படி நெருக்கடின்னு சொல்கிறீங்க? பாஜக வினோஜ் பி செல்வம் போடுறார், நான் இன்று 6 மணி வரை காத்திருந்தேன், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை. அப்போ திமுக அதிமுக கொண்டாட வேண்டியது விஜய. அவர் ஷிரடி கோயிலுக்கு தனி விமானத்தில் போய் பயணம் பண்ணுறார். சாய்பாபா கும்பிடுறவர் இந்துத்துவ எதிரியா? விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து சொல்ல? அது எனக்கு தெரியாது, அது நீங்க விஜய் கிட்ட கேட்கணும். அது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. டெய்லி சொல்லணும் சார் இன்னைக்கு இந்த நாள் அறிக்கை விடு. பல கட்சி தலைவர்களுக்கு என்ன நாள்னே தெரியாது. நீங்க வேற எல்லாம் சொல்ல முடியுமா? வெளியே சொன்ன அசிங்கம். நீங்க யாராவது சொல்லி எழுதி கொடுக்கணும், அப்படியா ஒரு அறிக்கை விடுங்க, கையெழுத்துலாம் போட்டா கொடுக்குறாங்க, ஒன்றும் தெரியாது. யாராவது சொல்லணும். விஜய்க்கு யார் போய் சொல்றது? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஒரு அறிக்கை ஒன்று சொன்னா விட்டுருப்பாரு. அவர் அன்னைக்கு வந்து படம் நல்லா ஒன்றுன்னு ஷிரடிக்கு போனல. இந்த ஸ்பேஸ் குறித்து பேசிட்டு இருந்தீங்க. திமுகவுடைய ஸ்பேஸ் எடுக்கிறதுல வாய்ப்பு இல்லை, பட் அதிமுகவோட ஸ்பேஸ் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுறாங்கல்ல, அந்த ஸ்பேஸும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு வந்து ஒரு 18 வயதுலேருந்து இல்லை 15 வயதுலேருந்து இல்லை 8 வயதுலேருந்து இல்லை வயிற்றுல பிறக்க போகிற குழந்தைலேருந்து, ஏன்னா ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன், விஜய் பாட்டு போட்டால் அப்படியே குதிக்கிறான்னு ஒரு அம்மா அப்படியே பரிதவிக்கிறாங்க, அப்படியே சிலாகிக்கிறாங்க. மேபி ரசிகர்கள் இருக்கலாம், இவங்களாம் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு 10 வயதுலேருந்து ஒரு 30 வயதுக்குள்ள ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இவங்க வந்து அவர்கிட்ட பரிசு வாங்கினவர்களோ இல்லை ரசிகர்களோ ஓட்டு போடுவாங்களா? எலெக்ஷனில் இவருக்கெல்லாம் நின்னா ஓட்டு வருமா? அப்படியே ஒரு 16% வாங்கி விடுவார், 15% வாங்கி விடுவார், பெரிய ஸ்பாய்லராக இருப்பார்னா ஏதோ ஒன்று பேசலாம். 6 கூட தொடமாட்டார்னா என்னுடைய கணிப்பு. இந்த வெற்றிடம் இந்த ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். திமுகவுக்கு பாதிப்பா அதிமுக பார்த்தீங்கன்னா எதோ எலெக்ஷன் நின்று அவர் ஒரு ப்ரூவ் பண்ண தான் நம்ம பேச முடியும். ஜீவா, உங்க பார்வை இங்கே ஸ்பேஸ் இருக்கா விஜய்க்கு? இல்லைங்க, எப்பவுமே இந்த திமுக அதிமுக சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அதை நீங்கள் நோட்டோவோட தான் ஒப்பிடணும். அது ரஜினியாக இருந்தாலும் கமலாக இருந்தாலும் இவங்க நடிகர்கள் வருவது எல்லாமே நோட்டா மாதிரி தான். இதுவரையும் வந்த எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா பொலிட்டிக்கல் பீப்புளாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேசியமும் தெரியாது, இந்துத்துவமும் தெரியாது, மதவாதமும் தெரியாது, மத நல்லிணக்கம் சோசியலிசம் எதுவுமே தெரியாது. நல்லா டான்ஸ் ஆடுறாரு ஓட்டு போடணும், ரஜினி சூப்பராக சிகரெட் குடிக்கிறாரு ஓட்டு போடணும், கமல் வந்து நல்லா நடிக்கிறாரு ஓட்டு போடணும். இதை தவிர்த்து அவங்களுக்கே ஐடியாலஜி கிடையாது. அந்த மாதிரியான கூட்டத்தை நம்பி தான் அந்த நடிகர்கள் எல்லாருமே வர்றாங்க. இப்போ தோழர் கவிதா சொன்னாங்கல்ல, இல்லை நோட்டாவோட ஒப்பிடணுமான்னு தெரியல. விஜயகாந்த் வந்தபோது என்ன வாங்கினாரு, எவ்வளோ வாங்கினாரு? 6 விழுக்காடா 7 விழுக்காடு. இல்லை, இந்த கேள்வி கேட்டதுனால நான் சொல்கிறேன், நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எல்லாரும் ஒப்பிடுவாங்க. எம்ஜிஆர் ஆல்ரெடி திமுகவில் இருந்தார். அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணா நடிகர்கள் கலந்து கொள்ள வேணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்ஆர் அவருக்கு பண்ணாங்க. அவருக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர் 62 எம்எல்ஏ ஆகிட்டார், 63 இவர் எம்என்சியாக இருந்தார், 67 சிறுசேமிப்பு துணை தலைவராக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், திமுக பொருளாளராக இருந்தார், 71 திருப்பி சட்டமன்ற உறுப்பினரானார், மினிஸ்டர் பதவி கேட்டார், வெளியே வந்தார், அதெல்லாம் வேறு. 72 அவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி 15 வருஷம் திமுகவில் அவருக்கு ஒரு வரலாறு உண்டு. திமுக காரர் அவர், பச்சையா திமுக காரர். அவர் அளவுக்கு திமுக கூடிய சினிமா படத்தில் வேறு யாரும் காமிக்கல. பெரும்பாலும் திருநூறு கூட வைக்க மாட்டார். சிவாஜி கணேசன் திருப்பதிக்கு போனதை வச்சு போஸ்ட் அடித்து வெளியே அனுப்புனாங்க. இந்த வரலாறுலாம் உண்டு. அதனால் எம்ஜிஆர் ஏதோ திடீர்னு வந்தார், மாயத்தவர் ரெட்டலையை காமிச்சார், ஜெயிச்சாருலாம் எங்கள் வரலாறு கிடையாது. அதனால் எம்ஜிஆரோட விஜய் நீங்கள் ஒப்பிட முடியாது. 50 வயசில் இப்போ வருமானம் இருக்கும்போதே வந்துட்டார். விஜயகாந்துக்கு வரேன். விஜயகாந்த் வந்து ஏழை ஜாதி படத்திலே அவர் அரசியல் ஆரம்பிச்சிட்டார், புரியுதுங்களா? எம்ஜிஆர் செத்ததுல இருந்தே அவங்களுக்குலாம் லைட்டாக அந்த அரசியல் உணர்வுலாம் வந்துருச்சு. ஏழை ஜாதி படம் வரும்போதே அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தலில் தன்னுடைய ரசிகர்களாக அவர் அரசியல் இறக்கிட்டார். ரஜினிகாந்த் படம் ஓப்பனிங்கும் விஜயகாந்த் படம் ஓப்பனிங்கும் வித்தியாசம் உண்டு உங்களுக்கு. விஜயகாந்த் படம் ஓப்பனிங்லாம் தொண்டர்கள் மாதிரியே இருப்பான். 92 93 ஏழை ஜாதி இந்த காலகட்டத்திலலாம் உளவுத்துறையிலேயே அவர் பஞ்ச் டயலாக் பேசிட்டார் விஜயகாந்த்.
ஆண்டவனுடன் கூட்டணிங்கிற டயலாக் 98ல் உளவுத்துறை படத்திலே விஜயகாந்த் பேசிட்டார். அவர் சொன்னார் 2005 அவர் கட்சி தொடங்கும் போது பேசினதில்ல. அவர் கட்சி தொடங்கும் போது பேசின எல்லா விஷயமே 15 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணது. கட்சி கொடியெல்லாம் வல்லரசுல வில்லன் அடிக்கும் போதே மோதிரத்திலே கட்சி கொடி இருக்கும். அருப்புக்கோட்டை அக்கா பொண்ணுன்னு பாட்டு பாடும் போது டிஷர்ட்டில் கட்சி கொடியை போட்டு தான் விஜயகாந்த் ஆடினார். அதெல்லாம் 2000 வந்தது. நரசிம்மா வல்லரசு இந்த காலகட்டத்திலே பாமகவை எதிர்க்கிற அரசியல் வாஞ்சிநாதன் படத்திலேயே அவருக்கு வந்துருச்சு. பாமக ஒன்றும் சும்மா எதிர்க்கல, அவர் ஜாதி கட்சியை குறி வச்சு வாஞ்சிநாதன்ல பாமகவை குறி வச்சே வசனம் வச்சிருந்தார். தேவருக்கு ஃபார்வர்டு பிளாக் சாதி அமைப்பை கிண்டல் பண்ணி வல்லரசுல ஒரு வசனம் வச்சிருந்தார். மன்சூர் அடி வாங்குற காட்சி. அதனால விஜயகாந்த் பிளான் பண்ணி பண்ணாரு. ஜாதி கட்சிகளை தாக்குறது, நான் மட்டும்தான் இது, இந்த மாதிரி விஷயங்களை 15 வருஷமா உருவாக்கிட்டு வந்தார். சிவாஜி விஜயகாந்தோடையும் விஜய கம்பேர் பண்றதும் வாய்ப்பே இல்லைங்க. விஜயகாந்த் அப்பேற்பட்ட விஜயகாந்தே ஜெயிக்க முடியலங்கிறது வேற விஷயம். விஜயகாந்த் ஒரு கட்டமைப்பு 15 வருஷமா சினிமாலேயே உருவாக்கியிருக்காரு. அவர் படத்துக்கு ஓப்பனிங் ஷோவே ரசிகர்கள் வேட்டி கட்டிட்டு தான் வருவான். ரஜினி படத்துக்கு ரசிகராக இருப்பான். விஜயகாந்த் படத்தின் ரசிகர்கள் தொண்டர்களாக இருப்பான். வாங்கம்மா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பான். ஆனால் அதோட செக்டரே வேற. கிராமங்கள் அந்த மாதிரி டார்கெட்டில் ஒரு எம்ஜிஆர் பாணி அப்படியே எடுத்தவர் விஜயகாந்த். புரியுதுங்களா? விஜய்க்கெல்லாம் அப்படி கிடையாது. சார் சொல்கிற மாதிரி வயிற்றில் இருக்க குழந்தை ஆடிக்கிட்டு இருக்கு. விஜயோடைய தகுதி இதுவரையும் நல்லா டான்ஸ் ஆடுவாருங்கிறது தான். அதை தவிர்த்து நீங்கள் வேற என்ன விஜயோட ஐடியாலஜி அப்படிங்கிறப்ப தோழர் கவிதா அதானே சொன்னாங்க. சிவாசி படத்தில் ஒரு டயலாக் என்ன வரும்? போலீஸாகவே இருந்தாலும் நீ ஒரு பொம்பளைங்கிறது நினச்சிக்கோ, பொறுக்கியாகவே இருந்தாலும் ஒரு ஆம்பளை. அந்த டயலாக் இன்னும் இருக்குது. போலீஸாகவே இருந்தாலும் ஒரு பொம்பளையாக இருக்கணும், பொறுக்கியாக இருந்தாலும் ஆம்பளை கிட்ட நீ ஒழுங்காக நடக்கணும். இதுதான் சிவாசி டயலாக். ஆனால் தோழர் சொன்ன மாதிரி இதெல்லாம் அவர் உணர்ந்து பேசினாரா? அதெல்லாம் அந்த ஐடியாலஜிலாம் அவருக்கு இருக்கான்னு தெரியாது. அது கூட யாரும் எழுதி தந்தது தான், பேரரசு எழுதி தந்தது தான். பிகில்ல சிங்கப்பின்னேன்னு பேரை சொன்னால் சிங்கப்பின்னேன்னு பாடுவார் அவர். அவ்வளோதான். விஜயும் அப்படி தான், அஜித்தும் அப்படி தான். நான் எந்த நடிகரையும் ஒன்று இந்த நடிகர் சில பேர் கேட்பாங்க, அப்போ ரஜினி யோகியமா, கமலஹாசன் யோகியமா, எம்ஜிஆர் எல்லா நடிகரையும் நான் அப்படி தான் சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு ஏற்கனவே ஒரு தத்துவார்த்த பின்போல இருந்தது. திமுகங்கிற ஒரு பேஸ்மெண்ட் இருந்தது. அவர்கிட்டயே தான் கேட்டாங்க, அப்பேற்பட்ட எம்ஜிஆர்ட்டே உங்களுக்கு என்ன கொள்கைன்னாங்க. அவர் அண்ணாயிசன் கொண்டு வந்துட்டாரு. திமுக கொள்கை தான் என் கொள்கைன்னு அவர் சொல்லிட்டார். மொழி கொள்கை எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பில் திமுகவின் கொள்கை என் கொள்கைன்னு ஒரு வரியில் விட்டுட்டாரு. அண்ணாயிசத்தை படிச்சுட்டு நான் கட்சியில் சேர்ந்தேன் அதிமுக ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. ஸோ அவங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் 3 பேரோடையும் விஜயை ஒப்பிடவே முடியாதுங்க. ரஜினி கமலுக்கு ஏற்பட்ட அதே நிலை தான் விஜய்க்கு வரும். இப்போ ஏன் வராருன்னு நினைக்கிறீங்க? விஜய் அரசியலுக்கு வருவதற்கான தேவை என்னன்னு நினைக்கிறீங்க? தேவை என்னன்னு நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன தேவை இருக்குன்னு தமிழ்நாட்டில் இப்போ யார் கேட்டால் எந்த தேவையும் இல்லை. அரசியல் கட்சிகளுக்கான தேவை என்னன்னு அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதானே ஒழிய. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த 2 திராவிட கட்சியும் வேணாம், இது சரியில்லை, நான் ஒரு மாற்று கொண்டு வர போகிறோங்கிற முயற்சிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் அந்த முயற்சிங்கிறது ரொம்ப சிறப்பாங்கிறத விட ரொம்ப வீரியமாக நடக்குது. மூப்பனாரே முயற்சி செஞ்சார். எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் 89ல் ராஜீவ்காந்தி 17 முறை வந்துட்டு போனார், அவரை முதலமைச்சர் ஆகணும், மூப்பனார் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அதில் கூட அவங்க ஓரளவு வெற்றி பெற்றாங்க. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு காங்கிரஸ் இங்கே ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்த கட்சி. 77ல் கூட 20%, 89லும் 20% ஓட்டு வாங்கினாங்க அதிமுக உடஞ்சிருந்த சமயத்தில். அப்புறம் மூப்பனாராலேயே அதை வெற்றி பெற முடியல. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி 96ல் முயற்சி செஞ்சாங்க. வைகோவோட சேர்றதா இருந்து அப்புறம் தனியாக இருந்து பண்ணி முயற்சி பண்ணாங்க. மதிமுக 2 திராவிட கட்சிகளுக்கு நாதா மாற்றணும் அவங்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் 2005ல் முயற்சி பண்ணாங்க. ஸோ இது ஒரு புது முயற்சி கிடையாது. இப்போ உள்ள இந்த 2000க்கு பிறகு பிறந்த விஜய் ரசிகர்களுக்கு வேணா 2 கட்சியும் ஒழிக்க அண்ணன் புது அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு அவங்க நினைக்கலாம். இந்த முயற்சி 35 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. திராவிடம்ங்கிற கோட்பாடு அளிக்கிற முயற்சி நடக்குது. அது பெரியார்ட்ட இருந்து அண்ணா பிரிஞ்ச போயே கல்கி கிருஷ்ணமூர்த்தி பாராட்டினார். ஈவேராட்டா இருந்து நீ பிரிஞ்சேல, அது போதும் எனக்கு அப்படின்னு அண்ணாவை எங்க ஆளு அப்படிங்கிற மாதிரி கல்கி கிருஷ்ணமூர்த்தி பாராட்டினார். இது கோட்பாடு அளிக்கிற முயற்சி. கட்சியா அந்த 2 கட்சியும் உடச்சணுங்கிற முயற்சி ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்து, பாமகல இருந்து, நாம் தமிழர்ல இருந்து, விஜயாந்தில இருந்து கட்சி ரீதியாக அதை அளிக்கணுங்கிற அந்த முயற்சி நடக்குது. இது ரெண்டுமே இதுவரையும் சாத்தியமாகாத பட்சத்தில் விஜயும் முயற்சிக்கிறாரு. விஜய்க்கு இப்போ நம்ம சொன்ன இத்தனை தத்துவங்கள், இத்தனை கட்சிகள் இதெல்லாம் வந்திருக்கு, அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இருக்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் வாய் திறந்தால் தான் தெரியும். அடுத்தடுத்த சுற்றுகளையும் பேசுவோம். இதையா சார், தொடர்ந்து ஃபீல்ட்லையும் நீங்கள் சர்வே பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். இப்போ விஜய்க்கு நீங்கள் ஃபீல்டில் போய் மக்கள்கிட்ட பார்க்கும்போது மக்கள் ஆதரவு இருக்கா? ரசிகர்களாக இருக்காங்க, தொண்டர்களாக மாறுறதோ இல்லை வாக்கா விஜய்க்கு போடுவோம் அப்படின்னு சொல்ற இடத்துலயோ விஜய் இருக்காரா? அவர் இப்படி மாணவர்களோட நடத்துற ஃபங்க்ஷன், மாணவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, அந்த இரவு நேர பாடசாலைகள் நடத்துறது, இந்த மாதிரி சட்ட ஆலோசனைகளுக்கான முகாம்கள் நடத்துறது, இந்த விஷயங்கள்லாம் விஜய்க்கு மக்கள் ஆதரவாக ஏதாவது கொண்டு கொடுத்துருக்கிறத நீங்கள் ஃபீல்டில் பார்க்க முடியுதா? இந்த ஃபீல்டில் நான் இப்போதைக்கு பார்க்கல. இவர் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது மாநாடு கொள்கையெல்லாம் தெரிவிச்சதுக்கு மாதிரி நீங்களும் அதுக்கப்புறம் தான் சில பிளான்ஸ் வச்சிருக்கீங்க போல. அது மாதிரி தான் பார்க்கணும். இல்லாட்டி இப்போ போய் ரொம்ப ஏழியராக இருக்கு. ஏன்னா நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்க்கும்போதே மக்கள் அந்த சிந்தனையோட தான் இருந்தாங்க. நான் ஒரு 52 அசம்பிளி தொகுதிக்கு மட்டும் நான் பண்ண ஒரு 100 அசம்பிளி தொகுதிக்கு பண்ணேன் லாஸ்ட் இதில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அப்போ ஒரு 52 தான் டேட்டா வச்சுருக்கேன். ஆனால் அது நான் முழுசாக நம்பலை. நான் இப்போ திரும்ப போய் அது பண்ண பிறகு தான் பண்ண முடியும். நீங்கள் இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு நடிகர் ஆட்சியை பிடிச்சிருவார், இல்லை திரைத்துறையிலேருந்து கலைஞர் பிடிச்சிருவார்னா கலைஞர் எத்தனையோ வருஷம் எம்எல்ஏ இருந்துட்டு தான் இது அதுக்கப்புறம் தான் தலைமைக்கு வந்தார்.
அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதே மாதிரி சொன்ன மாதிரி எம்எல்ஏ இருந்ததுக்கப்புறம் தான் பார்ட்டி தொடங்கினார். ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் பார்ட்டியில் இருந்து அவங்க டெல்லியில் எம்பியெல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் வந்து பார்ட்டிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பித்த எந்த நடிகருமே வந்து சக்ஸஸ் ஆகலை. நீங்கள் விஜயகாந்த் எடுத்துக்கங்க, பாக்கியராஜ் எடுத்துக்கங்க, டி ராஜேந்தர் எடுத்துக்கங்க, கார்த்திக் எடுத்துக்கங்க, சரத்குமார் எடுத்துக்கங்க. இவ்வளோ நடிகர்களும் எல்லாருமே மக்கள் ரசிகர்கள் எல்லாம் விசில் அடித்தவங்க தான் மக்கள். ஆனால் யாரையும் ஓட்டு போட்டு யாரையும் அவங்கள எம்எல்ஏ கூட ஆக்கல நிறையா பேரை. விஜயகாந்த் தான் அவர் மட்டுமா அது எம்எல்ஏ ஆனார் முதல் எலெக்ஷனில். இப்போ கூட எனக்கு வந்து இப்போ பார்க்குறப்ப வந்து நீங்கள் வந்து அந்த இவர் ஒரு 10% ரீச் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஸ்பேஸ் இருக்கான்னு நீங்கள் பல பேர்ட்ட கேட்டே இருந்தீங்க. எப்பயுமே வந்துங்க அதிமுகவுக்கும் திமுக 2 திராவிட கட்சியும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஆனால் அது ஜெயிக்கிற அளவுக்கு இல்லை. எவ்வளவு பர்சன்டேஜ்? அதான் சொல்றேன், ஜெயிக்கிற அளவுக்கு இல்லை. அது ஒரு 15% இருக்கும். அதை தான் பிரிக்கணும். ஒரு முதல் தேர்தலில் ஜெயிக்கணும்னு அந்த ஒரு குறிக்கோளோட வருவாங்களா? நீங்க இப்போ இவர் வந்தார் 8% வாங்கினார். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 2006 8 வாங்கினார். அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அது 10 ஆச்சு, 10 சம்திங் வந்துச்சு. அது மாதிரி தான் அவரால் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இறங்கிருச்சு. அவர் கூட்டணி வச்சாரு, முடிஞ்சிருச்சு அதோட. அதே மாதிரி டிடிவி தினகரன் வந்தார் 6%, அதுக்கப்புறம் 4-2ன்னு போயிருச்சு. அதுக்கப்புறம் இவர் கமலஹாசன் 4, அதுக்கப்புறம் அதுவும் குறைஞ்சிருச்சு. இப்போ இப்படி ஒவ்வொருத்தருமே நீங்கள் எந்த கட்சி புது கட்சி ஆரம்பித்தாலுமே முதல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆளுங்க போய் போடுவாங்க. இது 2 வேணான்னு நினைக்கிறவன் போய் போடுவாங்க. சீமானுக்கு மட்டும்தான் வளர்ந்துட்டு வருது. ஒரு வருஷத்துக்கு வந்து ஏறக்குறைய 10 லட்சம் குழந்தைங்களை வச்சுக்கோங்க. டேட்டா படி ஒரு 9 to 10 lakhs புதுசாக பறக்குதுங்க. அவங்கெல்லாம் 18 வயசு வரும்போது அதே டேட்டா வச்சுக்கொண்டேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 9 லட்சம் ஓட்டர்ஸ் புது ஓட்டர்ஸ் வரான்னா இந்த ஓட்டர்ஸ் தான் வந்து இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இது அப்பா காலத்து கட்சி, அம்மா நம்ம தாத்தா காலத்து கட்சி, இது வேணாண்டா, நம்ம ஒரு புதுசாக ஒரு பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு புது கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம். ஒரு எலெக்ஷனுக்கு அப்படி ஓட்டு போடுவாங்க. அப்படி போடுவாங்க. நீங்கள் அந்த எலெக்ஷனில் அவங்க தேரலைன்னு வைங்க, கமலஹாசனுக்கு போய் போட்டவங்களாம் அடுத்த எலெக்ஷன் கமலஹாசன் போடலை. அமமுகவுக்கு போய் தினகரன் பரவாயில்ல கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்காரு. ப்ரெஸ் மீட்டை முடிக்கவே மாட்டேங்கிறாரு. அவ்வளோ தெளிவாக என் பையன்லாம் சொன்னான், இப்போ இவர் என்னப்பா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்காரு, மற்றெல்லாம் மைக்கை பார்த்தா ஓடுவாங்க, இவரை நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன்பான்னு சொன்னான். அதை அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன் நான். அப்படிப்பட்ட ஒரு லீடர் தான் அவர். ஆனால் அந்த ஓட்டு வரலன்னு நீங்கள் அதுக்கப்புறம் இறங்கிடுவாங்க. இப்போ சீமானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதுனால தான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏறிட்டே போகுது. அந்த ஏறாமல் இறங்கிருந்துச்சுன்னு வைங்க முடியாது. இப்போ அவருக்குமே நான் என்ன சொல்ல வரேன், ஒரு வருஷத்துக்கு வந்து 10 லட்சம் ஓட்டு வருதுன்னா 10 லட்சம் ஓட்டு ஏறுறதில்ல. அவருக்கு போன தடவை அசம்பிளியை விட பார்லிமெண்ட்டுக்கு 5 லட்சம் ஓட்டு ஏறி இருக்கு. ஏறக்குறைய பாப்புலேஷன் வைஸ் ஓட்டர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 30 லட்சம் 25 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கும். ஆனால் 5 லட்சம் ஓட்டு தான் வந்து இவருக்கு வந்திருக்கு. அப்போ மீதி ஓட்டு எங்கே போகுது? பிரிஞ்சு எல்லாருக்கும் தான் போகுது. அப்போ ஏடிஎம்கே இப்போ வந்து நீங்கள் தமிழ் புதல்வன்னு கொண்டு வந்திருக்காரு ஸ்டாலின். அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. இப்போ இந்த ஸ்கீம்லாம் வந்து இந்த யங்ஸ்டரை கவர் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓட்டு விஜய்க்கு இவங்களுக்குலாம் போயிடக்கூடாது, சீமானுக்குலாம் போகக்கூடாது, நம்மள்ட்டையும் வரணும். ஏன்னா திமுக பொறுத்தவரை அவங்க பாரம்பரிய ஓட்டு இருக்குல்ல, அந்த மினிஸ்டருடைய சன், அவங்களுடைய சன், அந்த ஒன்றிய செயலாளர் சன், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் வர்றாங்க, அதர் யங்ஸ்டர்ஸ் வர்றதில்லை அப்படின்ற ஒரு குறைபாடு அவங்க கட்சியில் இருந்துச்சு, பேசப்பட்டுச்சு. அவங்களுக்குள்ளேயே பேசப்பட்டனுடைய விளைவு தான் இந்த காலேஜ் படிக்கிற பசங்களை கொண்டு வரணும், அதுக்கு இந்த ஸ்கீம் உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சுட்டு போனதுக்கப்புறம் விஜய்க்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஸ்பேஸுங்கிறது இருக்குது. எங்கன்னா இந்த 15% தான் மேக்ஸிமம் அவரால் வாங்க முடியும். வாங்கினாலும் இங்கேருந்து அங்கேருந்து கொஞ்சம் சீமான்றது அதிக டேமேஜ் பண்ணுவார். முதல்ல ஒரு தேர்தலை சந்திக்கும் போதே 15%ங்கிறதே ஹியூஜ் கிடையாதா சார்? ஹியூஜ்னா நீங்கள் அதுக்கப்புறம் அது குறைஞ்சிரும். நீங்கள் வந்து சொல்கிறேன் மேக்ஸிமம் 15ன்றது நான் சொல்கிறது மொத்தம் இருக்க ஸ்பேஸ் சொல்கிறேன். அதில் எல்லாருமே பிரிச்சுட்டு போயிடுவாங்களே. திரும்ப வந்து அமமுக தனியாக நினச்சுன்னா அது கொஞ்சம் ஓட்டு போயிடும், பிஜேபி கொஞ்சம் ஓட்டு போயிடும். நான் சொல்கிறது அந்த 2 டிஎம்கேக்கும், அதாவது 2 திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஓட்டு ஒரு ஸ்பேஸ்ன்றது அந்த 15% தான் இருக்குது. 15 to 20% இதை தான் இவங்க எல்லாருமே பிரிக்கணும். இதை தான் பிஜேபி பிரிக்கணும், இதை தான் தேமுதிக பிரிக்கணும், இதை தான் வந்து சீமான் பிரிக்கணும், இதை தான் விஜயும் பிரிக்கணும். அப்போ விஜய்னு வரும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் இந்த ஸ்டார் வேல்யூக்காக வந்து ஏடிஎம்கே டிஎம்கேலேருந்து ஒரு கணிசமான ஓட்டு ஒரு 1-2% இங்கே வரலாம், அந்த யங்ஸ்டர்ஸ் வரலாம். அப்படி தான் அதில் கணக்கு இருக்குமே தவிர மற்றபடி இவருக்கு வந்து உடனே எல்லா கட்சியிலேருந்து விலகி இவர் ஒரு புனிதர் வந்து அன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை தலைக்கீழ மாற்றிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் ஓட்டு விழுகிற மாதிரி நான் களத்துலையும் பார்க்கல. அதனால் ஒரு ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டால் அந்த ஸ்பேஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. இதுதான் ஸ்பேஸ், அவருக்கு எடுக்கக்கூடிய ஸ்பேஸ். இதுலேருந்து அவர் பிச்சுக்கணும், எவ்வளோ பிக்க முடியுதோ பிக்கணும். மணி சார், யாரை நம்பி விஜய் களத்துக்கு வராரு? சம்திங் ஏதாவது ஒரு தளபதிகளா? நம்ம வரலாற்றில் பார்க்கும் போதே ஸ்டார்டிங்ல வந்து கட்சி பேர் அறிவிக்கிறாரு, அதுல ஒற்றுப்பிள்ளை. அடுத்து கொடி அறிவிக்கிறாரு, அதுல வாகை மலர், வேற ஏதோ மலர், யானை இந்திய யானையே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம். மாநாடு அறிவிக்கிறாங்க, அதை வெற்றிகரமா நடத்திட முடியுமாங்கிறதே தெரியல. குபேந்திரன் சார் சொல்ற மாதிரி அவ்வளோ இடையூறுகள் வருதுன்னு பல விஷயங்கள் இருக்கு. விஜய்ங்கிற ஒரு ஃபேஸ் இருக்கு, ஆனா அதற்கு அடுத்த கட்டமா தளபதிகளே இல்லாம எப்படி கொண்டு போகணும்னு தெரியாம இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? என்ன நீங்க ஒன்று அவர் வெற்றி பெற்று ஒரு சக்சஸ்ஃபுல் பாலிட்டிஷியனாவோ முதலமைச்சராகவோ வருவதற்கெல்லாம் வாய்ப்பு குறைவு, மிக மிக குறைவுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா தமிழ்நாடு வந்து சினிமாக்காரர்களால் ஆளப்பட்டது என்பதே மிக மிக தவறான ஒரு கருத்து. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் சினிமாக்காரர்கள் என்ற அந்த அந்தஸ்திலிருந்து அவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை. அவங்களுக்கு பின்னால் ஒரு மூமெண்ட் இருந்தது. அந்த மூமெண்ட்டோட த சில்ட்ரன் ஆஃப் திராவிடியன் மூமெண்ட், பை வாட் எவர் நேம் யூ கால் இட்.
அந்த மாதிரி இல்லாமல் வந்த அத்தனை பேரும் இன்ஃபேக்ட் மூமெண்ட்லேருந்து வந்ததாக சொல்லப்பட்ட சிவாஜி கணேசன் தோற்று போனார், எஸ்எஸ்ஆர் தோற்று போனார், டி ராஜேந்தர், விஜயகாந்த், பாக்யராஜ், என்லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ விஜய் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து பெசிமிஸ்டிக்காக பேசுகிறதா நினைக்க வேணாம் யாருமே. பட் என்னோட அசஸ்மெண்ட் விஜய் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவு. நிச்சயமாக அவர் யாரை டேமேஜ் பண்ண போகிறாருன்றது தான் டிபேட்டபிளான இஷ்யூ. இன்னொன்று, எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி காஸ்ட்லி அஃபேர், வெரி வெரி காஸ்ட்லி அஃபேர். நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் மார்க் மை வேர்ட்ஸ், வர அசம்பிளி எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு இதுவரை கண்டிராத பணப்புழக்கத்தை பார்க்க போகுது. ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் 40-50 கோடி வரைக்கும் செலவு பண்ண போகிறாங்க. அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க. இதில் எதிர்த்து வந்து அவர் போட்டியிட்டு ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் அதனால தான் என்னோட ஸ்பீச்சில் முதல்ல ஓப்பனிங் ரிமார்க்ஸில் சொன்ன மாதிரி டென்ட் பண்ணுவார் அவர், அவரால் ஜெயிக்க முடியாது. டென்ட் பண்ணுறது யாருக்குன்றதை தான் நம்ம இப்போ பேசணும். நான் இந்த விவாதத்தை எப்படி வந்து என்னோட அசஸ்மெண்ட் எப்படின்னா, இதில் நாம் வந்து ஃபோக்கஸ்டாக பேச வேண்டியது வந்து யாரோ வந்து அவர் டென்ட் பண்ண போகிறாரு, யாருடைய வாய்ப்புகளை சிதைக்க போகிறார் அல்லது சேலஞ்சிங்காக இருக்க போகிறார். 10 ஓட்டு வாங்குற இடத்துல 7 ஓட்டாக யாருக்கு குறைக்க போகிறார், அதால் யாருக்கு பாதிப்பு அதிகம், ஸ்டேக்ஸ் யாருக்கு ரொம்ப அதிகம்னு பார்த்தீங்கன்னா விஜயோட வருகை யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். மற்றபடி அவர் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வந்து அவர் ஜெயிச்சு வந்து இன்ஃபேக்ட் அவர் தனியாக நின்னாருன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறது கூட கஷ்டம். பிகாஸ் டு வின் அன் எம்எல்ஏ சீட் நீங்கள் வந்து 30% கிராஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம். அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் 234 தொகுதியிலையும் அவர் 20% ஓட்டு வாங்கினா கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் இது எலக்ட்ரல் கம்பல்ஷன். இது வந்து வேறஸ் அவர் இப்போ பவன் கல்யாண் மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டியோட அலைன்ஸில் போனாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கேவோட அவர் போகிறார், உதாரணத்துக்கு வேறு யாரோடையும் அவர் போக முடியாது. அப்படி போனாருன்னா தட் வில் பி அ சேலஞ்ச் ஃபார் டிஎம்கே. அப்படி இல்லை அவர் தனியாக தான் நிற்பார்னா, 5 கார்னர் ஃபைட்னா இட்ஸ் கோயிங் டு பி அ டிஎம்கேஸ் கேம் இன் தி 26, 200+ வரைக்கும் கூட டிஎம்கே போகும். இட்ஸ் நம்பர்ஸ் கேம். ஆனால் ஸ்டில் அவருடைய என்ட்ரின்றது வந்து ஒரு ஜெர்க்கு, ஒரு 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 கவலையை கண்டிப்பாக வந்து டிஎம்கே கொடுத்துருக்குன்றது உண்மை. ஏன்னா இன்னைக்கு யார் நேரு அவர்களோட பேச்சு அதை தான் குறிக்குதா? யாரு? KN நேரு அவர்களுடைய பேச்சு. KN நேரு மட்டும் இல்லைங்க, 2 எம்எல்ஏஸ் தந்தியில் ரொம்ப கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆவடி நாசரும் பூந்தமல்லியில் அவங்களுடைய எம்எல்ஏ அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. ஆவடி நாசர் சொல்கிறார், இந்த அமைச்சராக வந்து நீக்கப்பட்டவர், நான் வந்து இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும்னு சொல்கிறாங்க. விஜய் எல்லாம் கட்சிக்கு வந்திருக்கு, அரசியலுக்கு வந்திருக்காரு, நான் வேணால் வழி விடுறேன், இளைஞர்களுக்கு சீட்டு கொடுங்கன்றாரு, நேம் பண்ணி சொல்கிறார். அதே மாதிரி அவங்க பூந்தமல்லி எம்எல்ஏ சொல்கிறாரு, விஜயை நேம் பண்ணி சொல்கிறாரு, இளைஞர்கள்லாம் வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதால் அங்கே போயிடாமல் நம்ம இழுத்து பிடிக்கணும் அப்படின்றார். நேரு வந்து சீமான் வரைக்கும் சொல்லிட்டு புதியதாக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்தது வந்து உதய்க்கு சேலஞ்சு, உதய் தோத்துரு அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே. இட் வாஸ் ராங்லி ரிப்போர்ட்டட். நான் சொல்லாததெல்லாம் சொன்னதாக சொல்கிறாங்க, அப்படி நான் சொல்லவே இல்லை. நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா டே 1ல் என்னுடைய கருத்து வந்து he will be a disruptor but he cannot be a victorious person. கண்டிப்பாக உதயா விஜயா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டிஎம்கேக்கு there are concerns for டிஎம்கே. அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. திமுக ஒரு ஆலமரம். அவங்க டிஎம்கேவோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்து, பணபலம், மீடியா பலம், இது முன்னாலெல்லாம் விஜயால் நிற்க முடியுமான்னு நமக்கு தெரியல. குபேந்திரன் சொன்ன மாதிரி ஒரு மாநாடு நடத்துறதுக்கே இன்றைக்கி அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் குபேந்திரன் சொன்னது தப்புன்னு நான் நினைக்கிறேன். எந்த விதத்துலையும் யாருமே அந்த மாநாடை டிஸ்டர்ப் பண்ணலன்னு அவர் சொல்கிறாரு. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. குபேந்திர மாதிரி ஒரு சீசன்டு ஜர்னலிஸ்ட் அது இல்லை அது வந்து சில விஷயங்களை நம்ம வந்து யூ ஹேவ் டு ட்ரா த இன்ஃபரன்ஸ். ஆனால் குபேந்திரனோட ஒரு பாயிண்ட் வந்து நான் ஒத்துக்கிறேன், அவர் வாயிலேருந்து விஜய் வாயிலேருந்து வராத வரைக்கும் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆஸ் அ ஜர்னலிஸ்டாக நம்ம பேசும்போது வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லைன்னு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க வழக்கமான நடைமுறை தானே. தினேஷ், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜர்னலிஸ்டாக பேசும்போது, நம்ம ஹவுஸில் பேசும்போது நம்ம வந்து யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. இப்போ நான் வந்து பொதுவெளியில் போய் வந்து விஜயோட மாநாட்டுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா விஜயே சொல்லலை, விஜயே சொல்லாமல் நான் சொல்லிட முடியாது. நண்பர் மணி சொல்கிறதுல ஒரு விஷயம் அவர் புரிஞ்சுக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்துவதற்கு என்ன வழிமுறைன்னு யார்கிட்டயே கேட்டிருக்கலாம். நான் கேட்குறேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் இருந்த ஜான் ஆரோக்கியசாமி தான். அவர் எப்படி பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சியை ஃபோக்கஸ் பண்ணார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி, இதை காயின் பண்ணவர் ஜான் ஆரோக்கியசாமி. வாரந்தோறும் அவர் சந்திக்கிறார். நான் அவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமியை குறைச்சி மதிப்பில்லை. குறைந்தபட்சம் அரசியல் கட்சி தொடங்கணும்னா என்னெல்லாம் வழிமுறை, ஸோ ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன வழிமுறை, 30 நாள் 40 நாளுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு திட்டம் போட்டு லெட்டர் கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஒன்று வேணால் நீங்கள் ஸ்பீக்கரில் போடுங்க, திமுக அதிமுக எந்த கட்சிக்காரர்கிட்ட போடுங்க, 7 நாள் முன்னாடி இடத்த டிசைட் பண்ணாங்கன்னு கேளுங்க. மதுரையில் மாநாடு நடத்தினாங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி போய் எங்கள் கோடிக்கம்பம் நடத்தினாங்க, எடுத்து பாருங்க. சார் கேட்கறது என்ன நெருக்கடியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனந்த் அவர்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் விழுப்புரத்துக்கு போறாரு. யாரை பார்த்தார்? அவர் யாரை பார்த்தார் சொல்லுங்க?
ஒரு ஏடிஎஸ்பியை கிரீவன்ஸில் போய் பெட்டிஷன் கொடுக்குறாருங்க. கிரீவன்ஸ் பெட்டிஷனில் கொடுக்குறாரு, நான் மாநாட்டுக்கு அனுமதி கேட்டேன்னு. பார்த்தீங்களா, திருமால்னு ஒரு ஏடிஎஸ்பி வாங்குறாரு. குறைந்தபட்சம் விஜய் என்ற ஒரு நபருக்கு ஒரு அறிவு சார்ந்த வியூக வகுப்பாளர் சொல்லியிருந்தால் என்ன பண்ணி பார்த்தீங்களா, சார் ஒன்றும் வேண்டாம், இங்கே ஒரு சீனியர் அஃபிஷியல்ஸ் ஒருத்தர் லிங்க் பண்ணுறேன், ஃபோன் அடிக்கிறேன், ஐஜிக்கு அடிக்கல, எஸ்பிக்கு அடிக்கிறேன், நீங்கள் போங்க, உங்கள் டேபிள் உட்கார வச்சு காஃபி தருவார், அங்கே கொடுங்க. எஸ்பி கூட பார்க்கலங்க அவர், ஒரு ஏடிஎஸ்பியில் கிரீவன்ஸ் பெட்டிஷனில் போய் கொடுக்குறாரு. இது கூட தெரியாத ஒரு பொதுச் செயலாளர். அப்போ சரி ரைட் ஓகே கொடுத்தாச்சு. மாநாடு கொடுக்குறது நீங்கள் என்ன பண்ணணும் குறைஞ்சபட்சம்? இல்லை, திருச்சியில் இடம் பார்த்தாங்க, மதுரையில் பார்த்தாங்க, சேலத்தில் பார்த்தாங்க, ராமநாதபுரம் பிளான் பண்ணாங்க, சென்னையிலன்னு தகவல்கள் வந்தது, கடைசியில் விழுப்புரத்தில் தான் அமைஞ்சதுன்னு ஒரு இடம் போதில்லை. அப்போ இந்த இடங்கள்லாம் அமையாமல் போனதுக்கான காரணம் என்ன? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு நடைமுறையே தெரியாத ஒரு கட்சி அமைப்பு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட. இன்னொன்று சொல்லிடுறேன், நண்பர்கிட்ட நான் சொல்ல, இப்போ ஏன்னா இவர் சொன்னார்ல எம்ஜிஆர் பற்றி, எம்ஜிஆருக்கு என்ன பின்னணி எல்லாருக்கும் தெரியும், அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எம்ஜிஆர் ஒரு அரசியல்வாதி, முதல் நடிகரே கிடையாது. எம்ஜிஆர் முழுக்க முழுக்க அரசியல்வாதிங்க. யார் சொன்னாலும் கேட்பார். நண்பர் மணியை சந்தித்தாலும் கேட்பார். நீங்கள் போய் இப்போ ஒரு எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் நீங்கள் போய் சொன்னால் கேட்பார். ஏன்னா எம்ஜிஆர் வந்து கேட்டு பழக்கப்பட்ட அரசியல்வாதி, நடிகர் கிடையாது. இப்போ கமல் ஏன் தோற்று போனார்? அவர் வந்து இயக்குனரால் கொண்டாடப்படுற நடிகர் இல்லை, நடிகரால் கொண்டாடப்படுற இயக்குனர். எப்பவுமே கரெக்ஷன் சொல்லியே பழக்கப்பட்டவங்க. இந்த ஷார்ட் எடுத்திங்கன்னா அது அப்படி மாற்றலாமே, டைரக்டர் பயந்துருவார், ஐயோ இவர் அடுத்து நாளைக்கு வரமாட்டார் காலையில், உடனே சார் அப்படியே வச்சுக்கலாம் சார். ஸோ இவங்க கரெக்ஷன் சொல்லியே பழக்கப்பட்ட நடிகர்கள். இப்போ விஜய்க்கு வந்து ஒரு கரெக்ஷன் ஒரு கதை சொன்னால் அதை மாற்றுங்கம்பார். இப்போ இவங்ககிட்ட போய் யாரும் சொல்லவே முடியாது, தனிப்பட்ட முடிவு எடுக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பொதுச் செயலாளரை ஒரு எஸ்பி கூட பார்க்க வைக்க முடியாத ஒரு தலைவர். ஒரு அந்த ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்லியிருப்பார், அவர் பாம்பேயில் உட்காந்துருக்கார், ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், குறைஞ்சபட்சம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒர்க் பண்ணவர். அந்த அளவுக்கு தகுதி பெற்ற ஒருத்தர் இந்த மாநாடு நடத்துவதற்கு இந்த கொடி ஒன்று கட்சி அங்கீகாரம் வந்ததுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். ஒரு உலகத்துல ஏதோ பெரிய இது கிடைச்ச மாதிரி அந்த அறிவிப்புலயே அவர் தடைகளை தகர்ப்போம்லாம் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு ஆனந்த் என்ன சொல்லணும், போலீஸ் வந்து எங்களை டிலே பண்ணிட்டாங்க, 21 கேள்வி கேட்ட தப்பு. ஏங்க எத்தனை கட்சிக்காரங்க கோர்ட்டில் போய் போட்டு பெட்டிஷன் போட்டு அங்கே அண்டர்டேக்கிங் கொடுத்து மாநாடு நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் நடக்காத விஷயமா? திமுக ஆட்சியும் அதிமுக திமுக மாறி மாறி கோர்ட்டுக்கு போய் எந்த இடையூறும் கொடுக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கொடுத்திருந்தால் எனக்கு தெரியல, கொடுத்திருந்தால் அவங்க பேசணும், பேசணும். இல்லை இப்போ குபேந்திரன் சொல்கிறது டு சர்டன் எக்ஸ்டென்ட் நான் ஒத்துக்கிறேன். அவங்க முதல்ல வாயை திறக்கணும். அவங்க இன்னும் அன்ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. ஒரு ஏடிஎஸ்பி கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறாங்கன்னா அவங்க லெவல் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் எப்படி இதை பார்க்குறேன்னா வந்து சினிமாவில் நடித்ததை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக அரசியலில் நடித்தாருனா தான் விஜயால் ஜெயிக்க முடியும். அண்ட் விஜயோட ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு 2 கேட்டகரி உண்டு. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கவங்களால பாலிடிக்ஸில் எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ நிறைய ஹர்டல்ஸ் இருக்குது அவருக்கு. ஒரு மாநாடை எப்படி நடத்தணும்னு தெரியாமல் ஒரு அமெச்சூரிஷ் பாலிட்டிஷியன்ஸை பார்த்து ஏன் வந்து சில பேர் பயப்படுறாங்க? யார் பயப்படுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ரூலிங் பார்ட்டி எதுக்கு வந்து why they are afraid? Let us be practical. இல்ல அவரு திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ண போறாரு அப்படினா அப்புறம் எதுக்கு வந்து மந்திரிங்க எதுக்கு நேம் பண்றாங்க? எனக்கு 26 தான் என்னோட எய்ம்னு அவர் சொல்லிட்டாரு. ஒரு அமெச்சூர் பாலிட்டிஷியன், குரூப் ஆஃப் அமெச்சூரிஷ் பீப்புள், பஞ்ச் ஆஃப் அமெச்சூரிஷ் பீப்புள், அவங்களுக்கு ஒரு மாநாடு நடத்துறது கூட வந்து முறையாக யாரை அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. குபேந்திரன் சொல்கிறது கரெக்ட், ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. ஏன் வந்து அவரை பார்த்து உங்களுக்கு ஒரு நடுக்கம் வருது? somehow he disturbs few people. சிலர் அவர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு. மறுபடியும் சொல்கிறேன், அவர் ஜெயிக்க முடியாது. ஆனாலும் ஏன் வந்து சில பேருக்கு அந்த அந்த ஒரு கலக்கம் வருது? கவிதா மேம், திமுக பதற்றப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார் சொல்றாங்க. எனக்கு தெரியல. அதாவது குபேந்திரன்லாம் சொல்றாருல விஜய் வாயை திறந்து பேசணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் டிஎம்கே சைட்ல இருந்து அவங்க ஏதாவது பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. கே நேரு அவர்கள் பேசினது, ஆவடி நாசர் அவர்கள் பேசினது, தாமோதரன் பேசினது, இதெல்லாமே அதை வெளிப்படுத்துறது இல்ல. பொதுவா ஒரு பிம்பம் என்ன இருக்குன்னா, அது ஆக்சுவலா எனக்கு வந்து அதனால தான் நான் ஷபீர் பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் பெரிய அளவுல விஜயை ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதுங்க வீட்டுல இருந்தே நடக்கும். வீட்டுல அவங்க சொல்ற மாதிரி பிறந்த குழந்தை வளர்ற பிள்ளைங்கள்லாம் வந்து விஜயை பார்த்து அவங்க ஒரு இதுல ஒரு கிரேஸ்ல இருக்கும்போது அது நேச்சுரலா வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே மணி சொன்ன மாதிரி டிஎம்கே அப்படின்றது ஒரு ஆளுமை. இந்த வருஷம் வந்து 75th year ஆஃப் த பார்ட்டி. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கட்சி வந்து ஒருவேளை பயந்தாங்கன்னா பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா கட்டாயமா விஜய்க்கு வந்து ஒண்ணு மாநாடு நடத்துறதுக்கான இது இல்லைன்னு குபேந்திரன் சொல்றாரு. ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு நமக்கு தெரியல. நீங்க எலெக்ஷன் அப்படின்றது 2026 எலெக்ஷனே கூட உங்களுக்கு கட்சிக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும்ல. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியால வந்து போராடிட்டு இருக்கிறது அந்த இடத்துல தான். நீங்க வந்து
பிளாக் லெவல்ல உங்களுக்கு பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லை அப்படின்றதெல்லாம் பெரிய பெரிய சிக்கலா இருக்குல்ல ஒவ்வொரு கட்சிக்கும். ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே அது சிக்கலா இருக்கும்போது விஜய் என்ன பண்றாரு? நீங்க வந்து ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்க பின்னாடி இருக்காங்கன்னு நம்பி நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன, களம் அப்படின்றது கம்ப்ளீட்டா வேற. நீங்க சினிமால வரா மாதிரி நீங்க வந்து அரசியல்ல நின்றுட்டு பேசிட்டு போயிட முடியாது. அது அரசியல் அப்படின்றது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒரு கேம். அது நீங்க அதை வந்து அதுக்கு வேற மாதிரியா ரெடி ஆகணும், வேற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். இதெல்லாம் முன்னாடியே விஜய் ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க வந்து 2 years ஆக்சுவலா 26 அப்படின்றத வச்சுட்டு பார்த்து நம்ம ரொம்ப நாள் இருக்குன்னு நினைச்சா கூட அப்பெல்லாம் இல்லை. எல்லாருமே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் எத்தனை வருஷம் இருந்தாரு, ஜெயலலிதா எத்தனை வருஷம் இருந்தாங்க, ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஐடென்டிஃபை பண்ற ஃபிலிம் ஸ்டார்ஸ் டர்ன்ட் பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்களா, அவங்களோட உழைப்பு அப்படின்றது வேற இன்னொரு படம் level நடிக்க இருந்துச்சு. போறேன், அந்த படம் முடிஞ்சோடனே வரேன் அப்படிங்கிறாரு. கோட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு படம் இருக்கு. ஸோ நமக்கு அது வந்து தெரியல அவர் என்ன ஐடியால இருக்காரு. அவர் வந்து இப்போ இன்ட்ராக்ஷன் எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பெரிய லெவலில் இன்ட்ராக்ஷனும் இல்லை. மக்கள் நீங்க அரசியல் அப்படின்றதே மக்களை பார்த்து பேசுறது தானே. நீங்க மக்களை பார்த்து பேசாம மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணாம அவங்களோட நிற்காம நீங்க என்ன அரசியல் பேச முடியும்? அது பெரிய சிக்கலான ஒரு விஷயம் இல்ல. நீங்க 6 மக்களோட months பேச மாட்டீங்க. நீங்க வந்து 6 மாசம் அவங்க கட்சி ஆரம்பிச்சு இந்த செப்டம்பர் 7 மாசம் முடியுது. அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. பாலிட்டிஷனா அவரோட குரலை நம்ம இது வரைக்கும் கேட்கல. சினிமாக்காரராக கேட்டிருக்கோம். பாலிட்டிஷனா 7 மாசம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. நம்பர் 1 கட்சி ஆரம்பிச்சது அவர் அறிவிக்காம அவங்க செயலாளர் வந்து ஒரு ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு. அவர் வாயை திறந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆஸ் அ பாலிட்டிஷனா அவரோட குரலை நம்ம கேட்கல. தென் வாட் சார்ட் ஆஃப் அ பாலிட்டிஷியன் இஸ்? ஸோ நம்ம ஏதாவது பேசணும்னா கூட அவரோட பாலிசிஸ் என்னன்றதை பற்றி அவர் அனௌன்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம பேச முடியும். அதர்வைஸ் இது ப்ரிமச்சூர்டு டிபேட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். ஷபீர் ஒரு 3 விஷயத்தை முக்கியமாக மனிஷா டச் பண்ணுறார். அவருடைய கேரக்டர் இந்த சென்ஸ் அவர் இன்ட்ரோவர்ட். பேசிக்கலி ஒரு விஷயத்த வந்து ஒரு பொலிட்டீஷியனுக்கு இன்ட்ரோவர்ட்டுங்கிற ஒரு குவாலிட்டியே கொஞ்சம் சரியாக இருக்குமான்னு தெரியலங்கிற ஒரு விஷயம். 2வது ஃபண்டு. திமுக மாதிரியான ஒரு திராவிட கட்சியை அதிமுக இருக்கக்கூடிய இந்த மண்ணில் ஃபண்ட் இல்லாமல் எதிர்கொள்றது ரொம்ப சவாலான விஷயங்கிறாரு. 3வது விஷயம் திமுகவுடைய வாக்குகளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மணி சார் குறிப்பிட்றாரு. சரி, இந்த டிபேட்லேயே நாம் வந்து ரொம்ப இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிறோம். பட் இது ஒரு ஆழமாக நீங்கள் இதை யோசித்து பார்த்தீங்கன்னா, இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தமிழ்நாடு என்ற மாநிலத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, ஒரு டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டி இருக்குது. அது வந்து ஒரு திராவிட மண், இங்கே ஒரு திராவிட அரசியல், திராவிட பாரம்பரியம் அப்படின்றது இருக்குது. இதை உடைக்க வேண்டும் அப்படின்றது பிஜேபியுடைய கனவாக இருக்கிறது. காங்கிரஸ் இங்கே ஆட்சி பண்ணியிருக்கு. திராவிட இயக்கங்களுடைய அந்த இது வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸால மீண்டும் இங்கே தலை தூக்க முடியல. மதவாத சக்திகள் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அவங்களாலையும் இன்னும் வந்து தமிழ்நாடு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. பெரியாருடைய கொள்கைகளுக்கு அரசியல் வடிவம் கொடுத்தது, அதை அரசியல் இயக்கமாக்குனது அண்ணாதுரை. அதை ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனல்குள்ள கொண்டு போய் நுழைச்சது கலைஞர் கருணாநிதி. அதுக்கப்புறம் அதை வந்து இப்போ கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அதை வழி நடத்தக்கூடியவர் எம்கே ஸ்டாலின். உங்களுக்கு கொள்கை இருந்தால்தான், நீங்கள் கொள்கை இல்லாமல் சும்மா வந்து கவர்மெண்ட்லாம் நடத்த முடியாது. அதனால தான் அந்த வேர்டெல்லாம் காயின் பண்ணுறாங்க, திராவிட மாடல் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த சித்தாந்தங்கள், இந்த கொள்கைகள்லாம் வந்து கொள்கைலாம் இன்னைக்கு யார் சார் பார்க்குறா அப்படின்னு தான் அரசியல்வாதிகள் பேசுவாங்க. பட் இன்னைக்கு கொள்கை அதிகமாக பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த மண்ணை வந்து பாதுகாக்கிறது அந்த கொள்கை தான். அந்த கொள்கையை தான் வந்து இவங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்களா, அல்லது ஏற்கனவே இருக்கின்ற இந்த திராவிட கொள்கையோடயே தான் நான் வந்து பயணிக்க போகிறேனா அப்படின்ற அந்த கிளாரிட்டியோட விஜய் வந்தார்னா விஜயால சக்சஸ் ஆக முடியும். என்னன்னா அதுல ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். நீங்க பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு 26 தேர்தலில் ஒரு 234 தொகுதியில் தனித்து நின்று போட்டி ஒரு 16% 15% எடுத்துட்டு அதுக்கப்புறம் பல பேர் தோத்துட்டாங்கன்னா ஒரு விதமான ஒரு அந்த மொராலே அப்படியே டவுன் ஆயிரும். தொண்டர்களா என்னடா நம்மளால ஜெயிக்க முடியல, நம்ம அவ்வளோதான் காலி ஆயிட்டோம், கட்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் நீங்க எந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்றீங்க? இப்போ எம்ஜிஆராலேயோ கலைஞராலேயோ அம்மையார் ஜெயலலிதாவாலேயோ சக்ஸஸ் ஆக முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கொள்கையை சுமந்துக்கிட்டு அந்த அரசியல அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு, ஒரு காஸ் இருந்துச்சு. நாம் வந்து இந்த திராவிட சித்தாந்தத்துக்காக நாம் வந்து இந்த வேலையை பார்க்குறோம், இதுதான் நம்மளுடைய அரசியல் அப்படின்னு இருந்துச்சு. அந்த மோட்டிவேஷன் வந்து முதல்ல விஜய்க்கு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. 2வது அந்த மோட்டிவேஷன் அவருக்கு இருந்துச்சுன்னா அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் அதே மோட்டிவேஷன் இருக்கா, அதே போல அந்த அரசியல் தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்றது கேள்வி. 2வது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள் மத்தியில அதே அரசியல் படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது நடந்திருக்கிறதா, எந்த அளவுக்கு இந்த மண்ணுடைய அரசியலை இந்த தொண்டர்கள் புரிந்திருக்கிறார்கள். அவங்க கோட் படம் வரும்போது நீங்க போய் போஸ்டர் ஓட்டலாம், டான்ஸ் ஆடலாம், தியேட்டர்ல என்ன வேணா பண்ணலாம்.
ஆனா இதே தேர்தல் நடக்கும்போது பூத்ல உட்கார்றது வேற. தியேட்டர்ல போய் நீங்க வந்து அதை ரசிகர்கள் உற்சாகப்படுத்தி அவங்க இது பண்றதெல்லாம் வந்து கொண்டாடுவதெல்லாம் வந்து வேற. பட் பூத் கமிட்டியில அதை பண்ண முடியாது. நீங்க ஒரு பேலட் பாக்ஸை வந்து நீங்க உட்கார்ந்து மேன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற வேலை. திமுக காரன் என்ன பண்ணுவான், அதிமுக காரன் என்ன பண்ணுவான், நாம் தமிழர்காரன் என்ன பண்ணுவான், எதுவுமே தெரியாது. எப்போ இவங்க வந்து உள்ள பூந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் தெரியாது. காவல்துறை உங்க பக்கம் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்காரு, அவரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து அவருடைய பர்சனல் கேரக்டரிஸ்டிக். அதை வச்சு நான் வந்து அவர் அரசியல் ரீதியா எப்படி வரப்போறாரு இல்லையான்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப வெளிப்படையா சொல்ல போகணும்னா அம்மையார் ஜெயலலிதாவே சொன்னது என்னன்னா, நான் ஒரு ரிலக்டன்ட் பாலிட்டிஷியன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு அரசியல்ல விருப்பமே இல்லை. ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் she was very எக்ஸாக்ட்லி. பட் என்னன்னா அரசியல்ல வந்ததுக்கு பிறகு அவங்க அரசியல்ல இருந்து விட்டு போல. கலைஞர் கருணாநிதி அவர்களும் அப்படிதான். நீங்க 24 மணி நேரமும் அவர் அரசியல் பத்தி தான் திங்க் பண்ணுவாரு. இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு நம்ம செய்தியை வந்து அவர் எதிர்கட்சியா இருப்பாரு, ஆனா இன்னைக்கு நம்ம செய்தி பெரிய அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும் அப்படின்னா அதுக்கு நாம என்ன பண்ணோம், எந்த இஷ்யூவை நம்ம கையில எடுக்கணும், எந்த இஷ்யூவை நம்ம கையில எடுத்தோம்னா எதிர்கட்சிகள்லாம் வந்து ஆளுங்கட்சி கொஞ்சம் பயப்படும் அப்படின்லாம் வந்து அவர் அந்த கணக்குகள்லாம் போட்டுட்டே இருப்பாரு. நீங்க எதிர்கட்சியா இருந்தாலும் அரசியல் செய்து கொண்டு இருப்பார். அரசியல் அவரை சுற்றி தான் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்றது 9 to 5 ஜாப் கிடையாதுல்ல. நீங்க தொடர்ந்து அந்த இதுலயே இருக்கணும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா பேபி ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றாங்க. நம்ம சின்ன சின்னதா வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம், வரும்போது நம்ம ஃபுல் ஃபோர்ஸ்ல வருவோம், அதற்காக நம்ம எனர்ஜி எல்லாம் ப்ரிசர்வ் பண்றோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க முதல்லயே வந்து கையில என்ன இருக்கு அப்படின்றத இப்படி எடுத்து காமிச்சிட்டீங்கன்னா உங்களை வந்து எடை போட ஆரம்பிச்சிருவாங்க. அது ரஜினிகாந்துடைய இதுல அது நடந்துருச்சு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு டிசம்பர் 31ஆம் தேதி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க கொள்கை என்னன்னா ஒரு நிமிஷம் எனக்கு தலையை சுத்தி போச்சு அப்படின்லாம் மீம் ஆயிருச்சு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல அதை எல்லாத்தையும் வந்து மீம் ஆக்கி அதை எல்லாத்தையும் வந்து எள்ளி நகையாடி அவருடைய அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து எங்கேயாச்சும் ஸ்பாயில் பண்ணிர போறாங்களா அப்படின்ற பயம். நாம் யாரை எதிர்க்கிறோம் சோஷியல் மீடியாவை அவர் பாசிட்டிவாவும் பயன்படுத்துறாரோ, அவரோட ரீச் வந்து வேற மாதிரி இருக்கு. இல்ல நாம் யாரை எதிர்க்கிறோம், நம்மளுடைய எதிரி வந்து ஒரு பலம் வாய்ந்த எதிரியாக இருக்கிறான். அதே சமயத்துல நீங்க விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றதும் தப்பு அப்படின்னு சொல்லுவேன். நீங்க இன்னைக்கு வந்து இளைஞர்களுடைய ஒரு ஃபோர்ஸோட இன்னைக்கு வந்து அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவரை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. நீங்க பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து தே கேன் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு தொகுதியில உங்களுக்கு வந்து பணம் கொடுத்து நீங்க எலெக்ஷனை ஜெயிக்கலாம். ஆனா பணம் கொடுக்காம உங்களை வந்து திணற விட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கமல்ஹாசன் கடைசி ரவுண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணாரு. நான் சொல்றேன், பெண்ணாகரத்துல எனக்கு தெரிஞ்ச அப்போ பண்ருட்டி வேல்முருகன் வந்து இளைஞர் பாமகல இருந்தாரு. பெண்ணாகரத்துல அந்த தேர்தல் என்பது திமுக ஆட்சி காலத்துல அந்த தேர்தல் ஜெயித்தே ஆக வேண்டிய தேர்தல் அப்படின்ற 2010 ஜெயித்தே ஆக வேண்டிய தேர்தல் அப்படின்ற ஒரு கட்டாயம். கலைஞருக்குலாம் பயங்கர ப்ரெஷர். ஒரு பக்கம் பாமக, இன்னொரு பக்கம் திமுக, அதிமுகவும் உள்ள இருக்கு. ஆனா பணம் கொடுத்து தான் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பணம் கொடுக்குறாங்க. வேல்முருகன் வந்து பணம் கொடுக்க விடாம பயங்கரமான வேலை எல்லாம் பார்த்தாரு. கிட்டத்தட்ட மக்கள் டிவி ரிப்போர்ட்டர்ஸே ஒரு 20 ரிப்போர்ட்டர் தொகுதியில் இருந்தாங்க. எல்லாருமே வந்து பென் கேமரா அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க இவங்க போய் எது பண்ணாலும் அதை வீடியோ எடுத்து பதிவு போட்டுருவாங்க, டிவியில வந்துடும். ஒன்னே எலெக்ஷன் கமிஷன்ட்ட பெரிய பிரச்சனை. நீங்க கலைஞருடைய வண்டியெல்லாம் வந்து சோதனை போட்டாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு நெருக்கடி அப்படின்றது உருவாயிருச்சு. இது எல்லாமே உருவாகும். இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த சமயத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள். பட் அதுக்கெல்லாம் வந்து நீங்க தளபதியாக இருக்கீங்க அப்படின்னும் போது அதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. நீங்க ஃபைட் பண்ணணும்னு வந்துட்டீங்கன்னா நீங்க ரிலக்டன்டாலாம் இருக்க முடியாது. தாமோ அன்பரசன் வந்து ஒரு அமைச்சர் என்ற அந்தஸ்துல ஒரு கருத்தை சொல்றாரு. தாவகால இருந்து எவ்வளவு பேர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? அந்த மாநில பொதுச் செயலாளர் என்ன பண்ணாரு, என்ன அறிக்கை கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு கருத்தை இவர் பேசியிருக்காரு அப்படின்னு. இல்ல திருப்பி அடிக்க வேண்டிய மாட்டேன், மீடியாவை சந்திக்க மாட்டேன், நான் இன்னும் தீவிரமா அரசியலுக்கு வந்து எப்ப எனக்கு தோணுதோ அப்பதான் வருவேன், மாநாடு தேதி இப்போ நான் கொடியை அறிவிப்பேன், கொள்கைகள் அப்புறம் அறிவிப்பேன். இது என்ன ஸ்ட்ராட்டஜி சார்? இல்ல அதுதான் சொல்றேன். அதாவது அவருடைய ஸ்ட்ராட்டஜில அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படம் ரிலீஸ் பண்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியா இல்ல ஒரு படம் ரிலீஸ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து வரணும் அப்படின்னு அவர் வந்து ட்ரை பண்றாரு. பட் என்னன்னா அதுவே அவருக்கு வீக்னஸ் ஆக மாறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கு. நீங்க ரிலக்டண்டா இருக்கீங்க, நீங்க பேசவே மாட்டீங்க அப்படின்னா அது அவருடைய வீக்னஸ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது எனக்கு ஒன்னு புரியலங்க. நீங்க பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து ஆப்டிக்ஸுங்க. நீங்க வெளிப்படையா மக்கள் மத்தியில மக்களுடைய கண் பார்வையில நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும், எல்லாத்தையும் வந்து மக்கள் கண்ணில் பட்டுட்டே இருக்கணும்.
இந்த நடிகர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு ஒரு நாள் வருவாங்க, அதுக்கப்புறம் 20 நாள் அவங்க எங்க இருப்பாங்கன்னே தெரியாது. ஃபைல் ஃபுட்டேஜ் தான் ஓடிட்டு இருக்கும். பாலிட்டிஷியன் அப்படி கிடையாது. நீங்க மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு எடுத்துக்கங்க. அவர் காலையில 7 மணிக்கு ஈவெண்ட் அப்படின்னா 7 மணிக்கு ஸ்பாட்ல இருப்பாரு. அவரால் வந்து சரியா பேச முடியுது, பார்க்காம பேச முடியல, அப்படி இப்படின்னா அவர்கிட்ட 1000 குறைபாடுகள் நீங்க சொன்னா கூட அந்த டெடிகேஷன் அப்படின்றத யாரும் அடிச்சுக்க முடியாது. அதே போலதான் கலைஞர் கருணாநிதி, அவரும் வந்து 24 மணி நேரமும் வந்து பாலிடிக்ஸை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாரு. சமூக வலைதளங்கள் இன்னைக்கு என்னை பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத காமி அப்படின்னுவாரு. நைட்டு காலையில எழுந்து எல்லா பத்திரிகையிலும் வந்த சின்ன துணுக்கு செய்தி கூட படிச்சுட்டு இதை நம்ம எப்படி சாதகமா பயன்படுத்திக்கலாம், நம்ம எப்படி இதுல இன்டர்ஃபியர் ஆகலாம், இதை எப்படி அறிக்கையா மாத்தலாம், இதை எப்படி பிரச்சனையா மாத்தலாம் அப்படின்லாம் யோசிப்பாரு. இந்த மாதிரியான யோசனைகள் இருக்கணும். அதற்கு நீங்க யாருக்கும் பேசணும். நீங்க இந்த விஷுவல் இருக்குல்ல, இப்ப விஜய் வராரு, விஜய்க்கு பின்னாடி ஒரு 10 பாடி கார்டு பவுன்சர்ஸோட வரது, இது நமக்கு பார்க்கும் போதே வந்து எதுக்கு இவர் இவ்வளோ, அப்புறம் எப்படி நாளைக்கு மக்களை சந்திப்பாரு? நீங்க எளிய மனிதர்கள், நீங்க மக்களுடைய பல்ஸை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, மக்களுடைய பல்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்பாங்க. இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே, குடும்பத்துல 5 பேர்னா 5 பேரும் போய் திமுக அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து போய் அந்த 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 மாதிரி ஒரு அரசியல் அமைப்பாக நீங்க மாற வேண்டும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கலா நீங்க ரொம்ப விசிபிளா இருக்கணும். நீங்க ஒரு 10 பவுன்சர்ஸோட வரீங்க அப்படின்னாலே அதுவே எனக்கு அந்த காட்சியே என்னால பார்த்து சகிச்சுட்டு இருக்க முடியும். அரசியல்வாதியா ஏத்துக்க முடியலையே. நீங்க இன்னும் ஒரு நடிகரா தானே இருக்கீங்க அப்படின்ற அந்த மனநிலை தான். நீங்க நடந்து வரீங்க, உங்க பின்னாடி ஒருத்தர் இவ்வளவு ஒரு 6 அடி 7 அடி உயரத்துல கோட்டு கீட்டு போட்டு ஒருத்தர் நடந்து வராரு அப்படின்னா அந்த இமேஜே வந்து என்ன வந்து அச்சுறுத்துதுல. ராகுல் காந்தி உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. ராகுல் காந்தியை வந்து போட்டு அடிச்சு அவருடைய இமேஜை வந்து காலி பண்ணிட்டாங்க. அவரால் வந்து ஒரு தன்னுடைய இமேஜை ரீபில்ட் பண்ண முடிஞ்சுச்சு. எப்படி? இதை எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அவர் நடந்தாரு, மக்கள்கிட்ட போய் பேசினாரு, கையை பிடிச்சாரு, கட்டி பிடிச்சாரு. எம்ஜிஆரும் அதை தானே பண்ணாரு. எல்லா தலைவரும் ஜெயலலிதான்னு ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்க இந்த மாதிரி ஆனா மக்களோட நடந்தாங்க அப்படின்னா எந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கல. அவங்களுக்கு யார் சொன்னது? மக்களோட இவர் குறிப்பிடுற மாதிரி 84 டு அந்த எலெக்ஷன் அந்த போய் பாருங்க, அதெல்லாம் படத்தை எடுத்து பாருங்க. மாட்டு வண்டியில் நின்று பேசியிருப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துல பர்மிஷன் சொல்லியிருப்பா தாசில்தார். அந்த இடத்துல போய் நின்று மாட்டு வண்டியில் நின்று பேசின காட்சியெல்லாம் இருக்கு. 2 மணிக்கெல்லாம் பேசியிருக்காங்க. விடிய பேசியிருக்காங்க. மக்களை இப்படி கை பிடிச்சி தூக்கி ஏத்ததுக்கு தான் மதுரையில யாருன்னு பழக்கடை அங்க ராமாவரத்துல அவங்க ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாங்க, கும்மாங்குத்து குத்துன காட்சி. இல்ல அதெல்லாம் தினேஷ், அதெல்லாம் வந்து நம்ம ஜெனரேஷன்ல பார்த்த காட்சிகள். நம்ம வந்து மணி சார் அவங்க ஜெனரேஷன். மக்களோட மக்களா பயணிக்கணும். நீங்க ஷிரடி போறதுக்கே தனி விமானம் தேவைப்படுது. பயணிகள் விமானத்துல போனா என்ன உங்களை ஏதாவது பிடிச்சி இறக்கிடுவாங்களா? யாராவது வெளியே தெரிஞ்சுட்டு போதா? சாமி தானே கும்பிட போறீங்க. அதுக்கு அங்கே தனி ஃப்ளைட்டே இங்கே இருக்குது, சென்னையில் இருக்கு. போங்க, எதுக்கு தனி விமானம்? அப்போ நீங்கள் மக்களோட அந்நியப்படுகிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிக்கல் தான். அப்போ அரசியல் என்பது எப்படி? நீங்கள் மக்களோடு கலந்தால் தான் அரசியல். நீங்கள் மக்களோட கலக்காமலே தனிப்பட்ட இந்த கேரவனு, அப்புறம் வந்து பவுன்சரு, ஸ்பெஷல் ஃப்ளைட்டு, இது என்னது? அதான் சொல்லுனேன், உங்கள் வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இந்த வாழ்க்கைக்கு வர்றதுக்கே இல்லை. இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாலேயே இன்னும் பெற்றோர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. அந்த குழந்தைகள் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்குதோ, இப்போ வந்து ஒரு ஹார்ட் வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா கூட நின்று செய்யறாரு. அந்த குழந்தை போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனந்த் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனா நிற்கும் போது இவர் போய் நான் மக்களோட நிக்கிறேன்னு காமிக்கிறாரு. அப்படின்னு இவர் இவ்வளோ கனெக்டடா இருக்காரு. இதை விட்டுட்டீங்க, இதையும் சொல்லுங்க. அது எவ்வளவு முக்கியமான மக்களுக்காக. நீங்க உள்ள வரும்போதே ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லுவார், அந்த அப்பா அம்மா கூப்பிட்டு பாருங்க, அவர் தொடக்கூடாது, கட்டி பிடிக்கூடாது, அது மீறி தொட்டிங்கன்னா நீங்கள் பாருங்களேன். புஷியானது எத்தனை பேர் கைப்பிடிச்சி எடுத்துருப்பாரு கிட்ட போகும்போது. எப்படி கோவப்பட்டிருப்பாரு அவர். பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், கொடியை அறிமுகப்படுத்துறாரு. நீங்கள் அவர் வந்து ஏதோ ஸ்டோர் மேனேஜர் மாதிரி யூஸ் பண்ணார். ஒரு கட்டப்பை போத்தீஸ் சென்னை சில்ஸில் கொடுக்குற கட்டப்பையில் கொடி எடுத்துன்னு வர்றார். ஏங்க அவர் பொதுச் செயலாளருங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, எத்தனையோ டெக்னாலஜி இருக்குது. ஒரு மிஷின் வந்து அழகாக மிஷின் நகர்ந்து வரும், அங்கிருந்து கொடி எழுமோ, அது பிடிச்சி பொதுச் செயலாளர் பிடிங்க அப்படின்னு காட்டலாம். அந்த கொடி இவரே மச்சு அந்த கட்டப்பையில் வைக்கிறாரு, ஓடுறாரு. விஜய் குபேந்திரன் சார்ட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். இல்லை, பொதுச் செயலாளர்னா எப்படி பயன்படுத்தணும்னு கூட தெரியாமல் இருக்குது. இன்னொரு விஷயம் கவிதா சொன்னாங்க, அதை முதல்ல பேச சொல்லுங்க. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், அரசியல்னா நான் விஜய் வரட்டும், விஜய் வாழ்த்துக்கள், விஜய் ரசிகர்கள் வாழ்த்துக்கள். விஜய்க்கு நம்ம எதிரி கிடையாது. விஜய் வந்து திமுகவை நாசம் பண்ணிட்டோம், அதிமுக நாசம் பண்ணிட்டோம், அதுக்கு நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஆனால் கட்சினா என்ன, அரசியல்னா என்ன? இவங்க சொன்னாங்கல்ல, பாஜகவுக்கு பூத் கமிட்டி போடுவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தென் சென்னையில் எத்தனை முறை இங்கே வந்து மீட்டிங் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க பேசும்போது தலைவர் அமித்ஷா என்ன சொல்கிறாரு? பூத் கமிட்டி எங்கன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 10 வருஷம் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்குது, அதுக்கு முன்னே ஒரு 5 வருஷம் ஆட்சியில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் கொண்ட பூத் கமிட்டி போட முடியல பாஜகவால். இன்னும் சொல்லட்டுமா,
அரக்கோணத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பூத் கமிட்டியில் ஒரு ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் நிறுத்தி வச்சாங்க. நான் பார்த்த காட்சி சொல்கிறேன். சர்வேக்கு போகும்போது அவர் போய் கேட்டு, நீங்கள் பூத், நான் ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் சார். நீங்கள் இல்லை, என் சொந்தக்கார ஒருத்தர் நீங்கள் இருந்துக்குன்னு சொன்னார். திமுகவுக்கு இந்த நிலைமை யோசித்து பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த உடனே நமக்கு சந்தேகம் வரல, பத்திரிகையாளரா என்னென்னு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த பூத்தில் ஆள் இருக்குது, அதிமுக ஆள் இருக்குது, திமுகவில் ஒரு ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இப்போது சென்னையோட புறநகர் தான் அரக்கோணன்றது, பெரிய எங்கேயோ காட்டில் இல்லை. திமுகக்கே ஒரு சில இடத்துல டேமேஜ் இருக்குது. இப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பூத் கமிட்டி அமைப்பது என்பது எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம். மத்தியில் ஒரு 15 வருஷம் இருந்த கட்சி பாஜக தண்ணி குடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசியலில் நீங்கள் 5 எலெக்ஷன் பார்க்கணும், குறைஞ்சி 3 எலெக்ஷன் திமுக அதிமுக மாதிரி கட்சியோடு நீங்கள் போட்டி போடுவதற்கு இவங்களோட உருண்டு பிறண்டு வரத்துக்கு தண்ணி போயிடும். ஒன்றும் இல்லை, விஜயகாந்த் கலைஞரை எப்படி எதிர்த்தாரு உங்களுக்கு தெரியும். தினிக்கும் கலைஞர் தலைமையில் கல்யாணம் செஞ்சு கொண்டார். 2006 to 2011 கலைஞர் கொஞ்சம் நெஞ்சல்ல அவர் டேமேஜ் பண்ணுது. டெய்லி ஒரு 5 ரிப்போர்ட் போவோம் இன்டெலிஜென்ஸில். முதல்ல அதிகமாக திட்டுன்னு நாஞ்சில் சம்பத்து இப்படி பார்ப்பார், முடியா, அடுத்து வைகோ, அடுத்து விஜயகாந்த் இருக்கும். இதெல்லாம் கேஸ் போகணுன்னு போவோம். அவர் சிலது பார்த்து ரொம்ப ஃபேமிலி திட்டினதுக்கு மட்டும் டிக் பண்ணுவார், மற்றெல்லாம் அப்படியே இன்ட்டு போடுவார். அப்படி திட்டின விஜயகாந்தை திமுக எப்படி டீல் பண்ணிச்சு. அதே 2011 கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து பார்த்த ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? போய் தொகுதி நலத்திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏக்களை உடைச்சாங்க. ஜெயலலிதா எப்படி எடுத்தார், நாக்கு எப்படி மடித்தார். அதாவது தன் கட்சியை இவர் தான் நம்பிக்கை நட்சத்திரம், 2 கட்சி தலைவர்களும் எதிர்க்கக்கூடிய திராணி பெற்ற ஒரே தலைவன் விஜயகாந்த். அப்படிப்பட்ட தலைவன்கிட்டயே அங்கிருந்து உடைச்சி கொண்டு போயிட்டாங்க. இது அரசியல். நீங்கள் எலெக்ஷனில் நீங்கள் இப்போ விஜய் எம்எல்ஏ நிற்கிறார்ல 234 தொகுதியில், அதில் 40 பேர் அப்படியே கட்சி மாறுவான். இல்லை சார், ரசிகர் மன்றங்களை ஆல்ரெடி மக்கள் இயக்கமாக மாற்றிட்டாரு. ஆல்ரெடி உள்ளாட்சி தேர்தலில் குறிப்பிடத்தகுந்த வெற்றிகளை போட்டியிட்ட இடங்களில் கட்சின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றி பெற்ற அளவுக்கு ஒரு இடத்துக்கு இருக்காரு. ஸோ அவர் ஒரு கிராமங்கள் லெவலில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி என்னெல்லாம் பில்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காருங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு 106 இடத்துல உள்ளாட்சி எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடுக்கு வெளியே கேரளாவில் கூட பயங்கரமான ரசிகர்கள் இருக்காங்க. நல்லா ஒத்துக்கிறேன், அரசியல் என்பது வேறு. வெற்றி பெற்ற நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க தொண்டர்கள், அவங்க ரசிகர்கள் வெற்றி பெற்ற போது இவர் ஆதரவுலாம் தெரிவிக்கல, இவர் பிரச்சாரமும் செய்யல, சந்திச்சாரு. இல்ல ஏதாவது இவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொன்னாரா தேர்தலுக்கு முன்னாடி? அத சொல்லல, பட் இவங்களுக்கு ஓட்டு போடுவது எனக்கு ஓட்டு சொல்ல படத்தை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாரு சார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கிறது வேற. இவங்க ஏன் ஆளு நீங்க போடுறது எனக்கான ஓட்டுன்னு சொல்லி அவங்க நிப்பாட்டல. அவங்களாம் அந்த ஊர்ல அந்த செல்வாக்குல அப்படியே விஜயை பயன்படுத்தி வெற்றி பெற்றாங்க. இதுல இருந்தே அந்த இதை விஷயத்தை பார்க்கணும். அது ஒரு துணிச்சல் இல்லையா? ஆமா, நான் உள்ளாட்சி தேர்தலில் நான் தான் நிக்கிறேன், எங்க தொண்டர்கள் நிக்கிறாங்கன்னு அவங்க சொல்லலையே. சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் காமிங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆமா விஜய் இவ்வளவு ஜெயிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் வெற்றி வந்ததுக்கு அப்புறம் அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிட்டாரு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். குபேந்திரன் முடிச்சிடறேன் சபீர், சுருக்கமா. சபீர், குபேந்திரன், இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது இந்த சிக்கல் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க, பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் கேஸ் அவர் 2011 விஜயகாந்த் தான் சந்தித்த 2வது சட்டமன்ற தேர்தலில் செஞ்சதை முதல் தேர்தலையே இப்போ விஜய் பண்ணுறாரு, பவன் கல்யாண் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறாருன்னா, நம்ம 2 விஷயம் அப்படி வாய்ப்பு இருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது என்ன மாதிரியான சேஞ்சை தமிழ்நாடு அரசியலில் ஏற்படுத்தும்? இப்போ நம்ம எல்லாருமே விஜய் 26 தனியாக நிற்பார், அப்படி நின்னார்னா அவருக்கு வாய்ப்புகள் மிக கடினம், அது திமுக தான் அட்வான்டேஜ், 5 முனை போட்டியில் நம்ம பொதுவாக நம்ம எல்லாருமே பேசுகிறோம். ஐ திங்க் அதில் ஒரு கன்சென்சஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை அவர் அவருடைய அனுபவத்தின் காரணமாகவோ அல்லது வேறு சில காரணங்களாலேயோ பவன் கல்யாண் ஸ்ட்ராட்டஜியை இங்கே தமிழ்நாடு அரசியல் அடாப்ட் பண்ணாருன்னா விஜய், அப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது என்ன மாற்றத்தை தமிழ்நாடு அரசியல் ஏற்படுத்தும்? திமுக வாக்குகளை டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஒரு தாட் சார் சொல்லும்போது, மணி சார் குறிப்பிடும்போது குறிப்பிட்டாரு. அது ஒன்று. அண்ட் தென் இன்னொன்று குறிப்பிட்ட மாதிரி அவர் கூட்டணிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அதிமுகவோட கூட்டணிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தார்னா அது பாசிட்டிவா அவருக்கு தன்னுடைய தளபதிகள்னு யாரும் இல்லாத பட்சத்தில் அது உதவிகரமா இருக்குமாங்கிற ஒரு பார்வையை மணி சார் முதல்ல சொன்னதே இந்த ஃபண்டு ஒன்று சொன்னார். எலெக்ஷனில் வரப்போகிற எலெக்ஷனில் கண்டிப்பாக பணம் ஒரு பெரிய விளையாட்டு இருக்க போகுது. ஏடிஎம்கேவே அதை நினச்சி தான் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இந்த தடவை ரொம்ப பயந்தது அந்த தேர்தலுக்கு நம்ம பணம் தேவைப்படும், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம அடக்கி வாசிப்போம், பணம் இருக்கிறவங்கள கேண்டிடேட்டா போட்டுக்குவோம், அப்படின்னு பண்ணாங்க. அதை பண்ணாங்க, யாருமே தலையிடாமல் ஒரு இபிஎஸ்ஏ தான் எல்லா வேட்பாளரையும் முடிவு பண்ணதா சொன்னாங்க. அங்கங்கே லோக்கலில் கூட யாரும் பண்ணல. அவங்கவுங்க மருமகனை நிறுத்து, மகனை நிறுத்துன்னு கூட இவர் கேட்டு கூட வேணான்ட்டாங்க எல்லாரும். ஏன்னா அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்துக்கலாம், அதுலனா நமக்கு ஆட்சி வரும், திரும்ப விட்டா கூட பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், இதில் ஜெயிச்சு யாரோ எம்பி ஆகிறதுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. அதனால் பணத்தை ஏடிஎம்கேயும் வரப்போகிற எலெக்ஷனில் பணத்தை செலவழிக்கும்.
அப்படிங்கும்போது இப்போ விஜய் வந்து ஒருவேளை இப்போ நம்ம அந்த கூட்டணிக்கு அடுத்து வருவோம், முதல்ல தனியாக நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம். தனியாக நின்னா கேண்டிடேட் போடணும் 234 தொகுதிக்கும். ஒரு தொகுதியில் தான் விஜய் நிற்க முடியும், 234 விஜய் கிடையாது. அப்போ மீதி எல்லாமே அவர் தொண்டரில் போடுவாரா என்னன்னு. இப்போ வந்து நீங்கள் வந்து இவர் சொன்ன மாதிரி விசிலடிச்சான் குஞ்சுகள்னு ஒரு டைப் ஆஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து போய் பணத்தை செலவு பண்ணுவான் கையிலேருந்து. விஜய்க்காக கட் அவுட் வைப்பான், பாலாபிஷேகம் பண்ணுவான். ஆனால் பாலிடிக்ஸ்னு வந்துட்டா அதில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் வருவான், ரவுடிசம் பண்ணணும்னு நினைக்கிறவன் வருவான், தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், தொழிலதிபர்கள் தனக்கு பாதுகாப்பு வேணும்னு வரவங்களாம் நாளைக்கு ஃபியூச்சரில் ஜெயிக்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வேகமாக விஜய் கட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருக்கும் என்ன ஆகும்னா, இந்த பணபலத்தை சந்திக்கணும்னா சாதாரண நீங்கள் ஒரு தொண்டனை கொண்டு போய் நிறுத்த முடியாது, ஒரு ரசிகரை கொண்டு போய் நீங்கள் வந்து வேட்பாளர் நிறுத்த முடியாது. திருச்சியில் KN நேரு எய்த்து நீங்கள் வந்து ஒரு வேட்பாளரை போடணும், ஐப்பெரியசாமி எய்த்து ஒரு வேட்பாளரை போடணும், அப்படி உதயநிதி எய்த்து ஒரு வேட்பாளர் போடணும்னா நீங்கள் எப்படி வேட்பாளர் நிறுத்தணும்? அப்போ என்ன ஆகும்னா, அங்கே வேற கட்சியிலேருந்து வர்றவங்கள, இந்த மாதிரி அரசியல் லாபத்துக்காக வர்றாங்க பார்த்தீங்களா, பணம் உள்ளவங்கள, இப்படி ஆளுகளை தான் நீங்கள் போட வேண்டிய கட்டாயம் வரும். அப்படி வரும்போது இவர் சொன்ன மாதிரி விஜயகாந்த் கட்சியிலேருந்து 8 பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஜெயலலிதா, போய் மனு கொடுத்து அவர் எங்கள் தொகுதி நலனுக்காக போகிறோன்னு சொல்லி. ஏன்னா அந்த 8 பேரும் வாழ்க்கையில் விஜயகாந்த் இல்லைன்னா அவங்க எம்எல்ஏவே ஆகிருக்க முடியாது, அவங்க அடையாளம் கண்டிருக்கவே மாட்டாங்க, அவங்க எந்த பாலிடிக்ஸ்லையும் வளர்ந்து போயிருக்கவே முடியாது. திடீர்னு விஜயகாந்த் கட்சியில் இருந்தனால விஜயகாந்த் வந்து திடீர்னு ஒரு பாமரர்களை சாமானியர்களை திடீர்னு அருண் பாண்டியன் மட்டும் தான் அதில் இது மற்ற எல்லாரையும் ஆக்கி விட்டார். அவங்களெல்லாம் ஒரு நிமிஷத்தில் விலைக்கு வாங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் காங்கிரஸே வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சி கடைசி நேரத்தில் வேட்புமனு வாபஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க, சுயேட்சையில் நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் வருது. அப்படி வரும்போது விஜய் தனியாக நின்னாருன்னா அந்த இடத்துலலாம் வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு கடைசி நாள் வாபஸ் வாங்கிட்டு போவாங்களா, இல்லை தொடர்ந்து இருந்தாலும் முழுமையாக வேலை பார்ப்பாங்களா, அந்த பணபலத்தை அவங்கள்ட்ட இருக்கா, சந்திப்பாங்களா களத்தில் அப்படின்ற கேள்விலாம் வருது. கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ஏடிஎம்கே அவருக்கு இருக்க 2வது அணுகுமுறை, இது வந்து திமுக வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க யோசிக்கிற ஒரு அணுகுமுறை. விஜய் வந்து பேசாமல் பவன் கல்யாண் மாதிரி அதிமுக கூட்டணிக்கு போயிடணும், ஒரு 134 வந்து ஏடிஎம்கே வச்சுக்கிட்டோம், ஒரு 100 இது பண்ணிட்டு தேமுதிகாவுக்கு இவருக்கு கொடுத்தாரு. ஒரே ஒரு சின்ன திருத்தம், போகணும்னு நான் சொல்லலை. ஒரு நிமிஷம், நான் போகணும்னு சொல்லவே இல்லை, அது என் நோக்கமும் இல்லை. நான் ஒரு ஜேர்னலிஸ்டா வந்து எல்லா பாசிபிலிட்டிஸையும் பேசுறது தான் என் வேலை. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா என்ன ஆகும் தான். இல்லை, நான் கண்டிப்பாக உங்களை நினச்சே சொல்லலை. நான் இந்த மாதிரி இதுக்காக தான் நானும் சொன்னேன். அந்த மாதிரி வந்து திமுக வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்கன்னு தான் சொன்னேன், சாருன்னு சொல்லலை. நான் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு இது இருக்கு. ஏன்னா சில பேர் சொல்றாங்க அங்கிருந்து காங்கிரஸ் வந்துடும், விசிகா வந்துடும், விஜய் கூட அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ 134 வச்சுக்கிட்டு மீதியை கொடுக்குற கூட எடப்பாடி தயாராகிட்டாருலாம் பேசுகிறாங்க, கொடுத்துட்டாங்க. தேமுதிகவும் அவரும் பேசிக்கிட்டு வந்துடுவாங்க, வேணா டெப்டி சிஎம் கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் வருது. ஆனால் இதெல்லாம் கள நிறுவனத்தில் வந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம வந்து அப்போ வந்து இன்னொரு டிபேட் வச்சு தான் இதை பேசணும். இப்போ வந்து இப்போதைக்கு வந்து விஜய் வந்து இன்னொருத்தட்ட போய் கீழே, அவர் கூட்டணி கீழே இவர் இருக்கிறதுக்காக நீங்கள் சொன்ன 400 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு 2 படம் எடுத்தாருன்னு வைங்க, ஒரு 800 கோடி ரூபாய் பட்ஜெட் உள்ள ஒரு லீடர் வந்து அந்த தொழிலையே விட்டுட்டு சார் ஒரு 234 தொகுதியிலையும் தன்னுடைய கேண்டிடேட்ஸை போடணும்னா விஜய்க்கு திமுகவுக்கு எதிராக செலவு பண்ணணும்னா எவ்வளோ பணம் தேவை சார்? அப்ராக்சிமேட்லி கேட்குறேன். போட்டுக்கோங்க 234 × 40 கால்குலேட்டர் இருந்தால் மொபைலில் தான் கால்குலேட்டர் இருக்கா, போட்டுக்கோங்க. அவர் எது கேட்குறீங்க? ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், நீங்கள் வந்து ஒரு ஓட்டுக்கு வந்து ஒரு 2 லட்சம் ஓட்டு ஒரு அசம்பிளிக்கு கொடுக்குனீங்கன்னா ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா 10 கோடி ரூபா வேணும் மினிமம். அதுக்கப்புறம் நீங்கள் எலெக்ஷன் செலவுக்குன்னு இருக்கு, நீங்கள் ஆரத்தி போடுறதுலேருந்து இதுலேருந்து கொடி கட்டுறதுலேருந்து இதுலேருந்து 5000 கோடி வந்து நீங்கள் வந்து வேணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வெறும் எம்ஜிஆர் மாதிரி போய் எதுவுமே கொடுக்காம அந்த நேரம் வேற. இப்போ இவங்கெல்லாம் பண்ணும்போது இதை பண்ண முடியுமா? நம்ம நிற்கிறதே தெரியாமல் போயிடக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நாம் தமிழர் அப்படி தான் பண்ணுறாங்க ஒவ்வொருவரையும், ஆனால் இந்த ஓட்டை தான் வாங்க முடியும் அப்படி பண்ணாங்கன்னா. இப்போ நாம் தமிழர் இப்போ நீங்கள் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு போயிருக்கோம், 2 பக்கமும் கோலாகலமாக இருக்குது. விக்கிரவாண்டி இதில் நாம் தமிழர் அமைதியாக ஒரு வேன் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். இந்த பிரச்சாரத்தை அவங்களால பண்ண முடியும். இவர் சீமானே ஒரு தெருவா பிரச்சாரத்துக்கு போலையே வேன் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அந்த இடத்துல கலந்தார். நீங்கள் வந்து அதே மாதிரி விஜய் வந்து இந்த மாதிரி வெளியே வருவாரான்றது நமக்கு தெரியாது, எந்த அளவுக்கு இறங்கி பிரச்சாரம் பண்ணுவார். ஏன்னா இவங்க ஜெயலலிதா மேடம் நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ தீவிர பாலிடிக்ஸில் இருந்தாலும் அவங்களே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனில் ஒரு 3 மணிக்கு தான் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு போய் பிரச்சாரம் இங்கே ஒன்று அங்கே ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் ஒரு தொகுதி தான் ஒரு பிளேஸு அப்படி தான் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க. குறிப்பிட்டதுக்கு தான் குபேந்திரன் சார் கோவப்பட்டார். ஆரம்ப காலத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஜெயலலிதா வந்து ஒரு விமன் பொலிட்டிஷியன், அதை வந்து நம்ம அந்த விஷயத்தை எடுத்து நம்ம பேசவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இப்போ சும்மா ஒரு 4 படம் நடிச்சு அது பெரிய ஹிட் ஆனவனே எல்லாருக்கும் அரசியலுக்கு வரணும்னு ஆசை இருக்குல்ல. அப்ப நயன்தாரா த்ரிஷா மாதிரியான ஹீரோயின்ஸ் எல்லாம் அதுக்கான ஸ்பேஸே எங்க இல்லையே. ஒரு விமன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது அவங்க ஏன் பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வியையும் சேர்த்து தான் நம்ம ஜெயலலிதாவோட கெரியரை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய்க்கு அந்த பெண் வாக்காளர்கள் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, விஜய்க்கு ஒரு விமன் ஆடியன்ஸ் இருக்காங்கிறாங்க, அது உண்மையா இருக்குமா? பதிலே சொல்லல. அந்த பார்வையும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க,
பெண் வாக்காளர்கள் கட்டாயமா யங் விமன் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு பொலிட்டிக்கல்னா நான் வந்து தேர்தல் அரசியல சொல்ல. பட் பொதுவா ஒரு சித்தாந்த தெளிவு வரும்போது ஏதாவது ஒரு கட்டத்துல பொலிட்டிக்கல் அவங்க அதான் வந்து ஜெண்டர் எந்த அவங்க வந்து சரியா முடிவெடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அண்ணன் மணியண்ணன் சொன்னது வந்து உண்மையில் லாஜிக்கான கேள்வி. நல்ல விவாதத்தை வேற மாதிரி கட்டமைக்கிறார். உண்மையில் நல்ல கேள்வி. என்னன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல, ஒரு 4 பார்லிமெண்ட் 5 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. நிச்சயமாக உரசல் இருக்குது. இது ஒன்றும் வேணால் வெளிப்படையாகவே கார்த்தி சிதம்பரம் மேயருக்கு கடிதம் எழுதுறாரு. கூவத்துக்கு இத்தனை வருஷமாக என்னெல்லாம் பணம் ஒதுக்குனாங்க, அது கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு. நிச்சயமாக இதெல்லாம் வந்து என்ன கட்டத்துக்கு கொண்டு போகும்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. நிச்சயமாக எடப்பாடி என்ன விரும்புகிறார், திமுக கூட்டணி உடைக்கணும், அதுலேருந்து காங்கிரஸையும் விடுதலை செய்து வெளியே கொண்டு வரணும், இது அவருடைய ஆசை. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நாம் தமிழர் உள்ளே கொண்டு வரணும். நாம் தமிழர் வருவாரா? நாம் தமிழர் பயணித்தால் 30% மைனஸ். ஓப்பனிங்கில் 30% மைனஸில் யாராவது எலெக்ஷன் கேம்பெயின் தொடங்குவாங்களா? கஷ்டம். அப்போது வேறு அடுத்த ஆப்ஷன் அண்ணன் சொன்ன மாதிரி விஜய். உண்மையிலே பவன் கல்யாண் கான்செப்டில் விஜய் உள்ளே வந்தார்னா திமுகவுக்கு டேமேஜ் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டாக இருந்தால் அதுவும் கஷ்டம். இங்கே இருக்கிற கூட்டணி உடையணும், அதன் பிறகு விஜய் உள்ளே போகணும். அப்போ உடஞ்சாதான் அப்போ வந்து அதிமுகவில் பாமக உள்ளே வரணும், விஜய் உள்ளே வரணும், பாஜக தனியாக நிற்கணும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, விஜய், அதிமுக சவுண்டாக இருக்கும். இந்த பக்கம் இன்டாக்டாக இருந்தாலும் அது சவுண்டாக இருக்கும். ஸோ நிச்சயமாக விஜய் வந்து விஜயால் தாக்கம் இல்லை, கண்டிப்பாக 5 வருஷம் ஆன்டி இன்கம்பசி இருக்குது. நீங்கள் அரசு ஊழியர்கள், பொதுமக்கள், அப்புறம் வந்து இந்த திமுகவில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் செய்த அட்ராசிட்டி, இது மேலே இருக்கிற ஓட்டுக்கெல்லாம் எதிர்ப்பு ஓட்டாக மாறும். அந்த ஓட்டில் எங்கே போவோம்? நிச்சயமாக அதிமுக தான் போவோம். வேறு ஆப்ஷன் கிடையாது. பாஜகவுக்கு போட மாட்டாங்க, வேறு எந்த கட்சிக்கும் போட முடியாது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறும்போது விஜய் அங்கே நான் வந்து என்ன செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிக்க தனித்து போட்டிடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லையா? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல பாசிபிலிட்டி வரும்போது சூசைட் பண்ணுறதுக்கு விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? அண்ணன் கேட்ட கேள்வி அவ்வளோதான். தனியாக நின்று 4, 5, அதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 6, 7, அதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 8, 9 போகிறதுக்கு விரும்ப மாட்டார். ஸ்ட்ரெயிட்டாகவே டெப்டி சிஎம் பவன் கல்யாண் கான்செப்டில் போனோன்னா ஏடிஎம்கேயோட போகலாம், சான்சஸ் இருக்குது. நிச்சயமாக திமுகவுக்கு டேமேஜ் எப்படி வரும்னா, திமுக கூட்டணி உடையணும், பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வரணும், இப்படி இருக்குது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியாக இந்த முறை அதிமுக பக்கம் போல அண்ணன் ஒரு வாரத்தில் சொல்லிட்டோம். சொல்லுங்கண்ணே, இந்த முறை ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக போல? எனக்கு தெரியல, நீங்கள் அதான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. ஸோ யோசித்து பாருங்கள், அதிகாரத்துக்கு வரக்கூடிய இடத்தில் அதிமுக அடுத்த முறை இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணோம்? போனோமா இல்லையா? எம்பி எலெக்ஷனில் போயிருந்தால் குறைஞ்ச 5 எம்பி ஜெயிச்சிருப்பாங்க, குறைஞ்ச 5 இல்லை 7 கூட ஜெயிச்சிடலாம். ஏன் போல? எலெக்ஷன்ல அதிகாரத்துக்கு யார் வருவாங்களோ அவங்க கூட போலாம்னு நினைச்சேன். அதுதான் அங்கதான் இருக்கு. நீங்க திரைக்கு வெளியே இருக்கிற அரசியலை பார்க்குறோம், திரைக்கு பின்னால் சில அரசியல் இருக்கு. நீங்க ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி தனியா நின்னுச்சுன்னு அண்ணன் சொல்லட்டும், நான் இன்னொரு பதில் சொல்றேன். எதுக்கு நான் சொல்லி என் மேல கேஸ் வரதுக்கா? இல்லை, இப்போ பவன் கல்யாண் அரசியல் இருக்குல்ல, ஆந்திரா அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் ஒன்றும் கிடையாது. இப்போ எடப்பாடி விஜய் சேர்ந்தா அப்படி ஒரு சிஎம் டெப்டி சிஎம் மாதிரி ஒரு கான்செப்ட் வருதுன்னு சொன்னாங்கல்ல, அங்கே சீரஞ்சீவி அடைந்த வெற்றியும் விஜயால் அடைய முடியாது, சீரஞ்சீவி அடைஞ்ச இடத்த கூட அடைக்க முடியாது. பவன் கல்யாண் ஏற்கனவே அங்கே ஒரு பார்ட்டியாக இருந்து வந்திருக்கிறார். அதாவது இவரை மாதிரி வந்து உடனே வரல. இன்னொன்று, ஆந்திரா வந்து சினிமா வந்து தமிழ்நாட்டோட 100 மடங்கு அங்கே வெறித்தனமாக விரும்பக்கூடியவர்கள். என்டி ராமாராவ் அவங்க கிருஷ்ணர் வேஷம் போட்டு முதலமைச்சர் ஆனாருங்க. எம்ஜிஆர் வந்து கருப்பு சட்டை போட்டு தான் இங்கே முதலமைச்சர் ஆனார். 2க்கு வித்தியாசம் இருக்குது. திருநூறு கூட வைக்காத எம்ஜிஆர் தான் இங்கே முதலமைச்சர் ஆனார். அதனால் எம்ஜிஆரை வெறுமனே திராவிட இயக்கத்திலேருந்து நீங்கள் தனிச்செல்லாம் பார்த்து விட முடியாது. அங்கே என்டி கிருஷ்ணராவுக்கு ஏன் ஓட்டு போட்டேன்னா, கிருஷ்ணருக்கு ஓட்டு போட்டோம் ராமராவுக்குங்கிற அளவுக்கு தான் அங்கே இருந்தது. அது என்னதான் தென்னிந்தியாவாக இருந்தாலும் கொஞ்சம் வட இந்திய தாக்கம் அந்த மனநிலை உள்ள ஸ்டேட்டு தான். அதனால் சினிமாவை வந்து அப்படியாமல் இன்னும் பாலகிருஷ்ணா அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. தமிழ்நாடு அந்த அளவுக்குலாம் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு பவன் கல்யாணால கூட்டணி வச்சாலும் அந்த ஸ்டேஜ் வருமாங்கிறது மிகப்பெரிய டவுட். ஆந்திர அரசியலை தமிழ்நாட்டு அரசியலோட கம்பேர் அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரே ஒரு விஷயம், இங்கே வந்து அந்த ரசிகர்கள் கான்செப்ட் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே சொன்னது கட்டமைப்பு தான் சொன்னாங்க. துக்ளக் சார்லேருந்து எல்லாருமே அந்த கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஓரளவுக்கு விஜயகாந்துக்கு இருந்தது, விஜய்க்கு வந்து அது இருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் ரசிகர்கள் அதிகமாக, பாமக அதிகமானு கேட்டால் மதுரையில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் தான் அதிகம். மதுரையில் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் 2004 தேர்தலில் பாமகவிடம் அடி வாங்கினாங்க. பாமக அங்கே ஒன்றுமே கிடையாது மதுரையில். இதுதான் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா அது வந்து ஒரு கட்சி கட்டமைப்பு. பாமகக்குன்னா அலையன்ஸ் கட்சி வரும், பாமக அங்கே ஒரு கட்டமைப்பு. ஆனால் அங்கே கட்சி அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் ரஜினி ரசிகர்கள் முக்கு மதுரையில் இருக்கிறான், ஆனால் அடி வாங்கிட்டு ஓடிட்டான். ஏன்னா அதுதான் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்குள்ள வித்தியாசம். நீங்கள் இந்த ரசிகர் பட்டாளத்தை பார்க்காதீங்க. வீட்டில் இருக்க 10 வயசு குழந்தை கூட விஜய் ரசிகர் தான். கட்டமைப்புங்கிறது வேற, தொண்டருங்கிறது வேற, கட்சி பூத்து ரசிகர்கள் மெம்பர் ஆகுறாங்களான்னு கேட்குறேன். மெம்பர் ஆனாலுமே சார், இந்த கட்சி கட்டமைப்புங்கிறது வேற சார். எம்ஜிஆர் கட்டமைப்பு, விஜயகாந்த் கட்டமைப்பு, கலைஞர் கட்டமைப்பு, ஜெயலலிதா கட்டமைப்புலாம் நீங்கள் வெறுமனே சினிமா
இதில் மட்டும் வரல, அதை தாண்டி ஒரு சமூக அரசியல் காரணிகளோட அந்த அரசியல் கட்சி கட்டமைப்பு இருந்தது. விஜய்க்கு அது கிடையாது, புரியுதுங்களா? அதனால இந்த ரசிகர்களையும் கட்சி தொண்டர்களையும் நம்ம ஒரே மாதிரி பார்த்துட முடியாது. அதை தான் அவங்க வந்து கட்சி கட்டமைப்புங்கிறாங்க. மணிசாரா இருக்கட்டும், துக்ளக் தேசாரா இருக்கட்டும், அந்த கட்சி கட்டமைப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து கூட்டம் வரும். கோட் படத்துக்கு வர ஓப்பனிங் கூட்டம் பயங்கர கூட்டம் வரும். அதை வைத்து நம்ம தீர்மானிக்க முடியாதுங்கிறேன் நான். அதாவது நண்பர் இதயா சொன்னதுக்கு மணி சொன்னதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். அதாவது விஜய் வந்து அதிமுகவும் போனால் என்னாகும், திமுகவுக்கு டேமேஜ் இருக்கும். அதே நேரத்தில் இவர் சொன்னார்ல வந்து பணம் செலவு பண்ணுறதுன்னு, 2 விஷயம் இருக்குது. ஒரு 200 கோடி 400 கோடி பணம் கொடுக்குற துறையை விட்டு ஏன் அரசியலுக்கு வரணும்னு. அரசியல் வருவது 400 கோடி 800 கோடி கூட ஆக்க முடியும், சம்பாதிக்கவும் முடியும். அதுக்கு சில உதாரணங்கள் இருக்குது. அதை நான் அந்த கேள்வி கேட்டேன். ஏனென்றால் எப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் அரசியலே வேறு. இப்போ கூட்டணி வந்து எதிர்ப்பக்கம் உடையாமல் இருக்கிறதுக்கு இல்லை உடைப்பதற்கு ஒரு தந்திரம் இருக்குது. அதுதான் ஒரு பெரிய பணத்தால் அடிப்பது. அப்படி அடிக்கிற அரசியலும் இருக்கு. தான் வெற்றி பெறலைனாலும் இன்னொருத்தங்களை அந்த டெக்னிக் இருக்கு. அப்படி வந்து நீங்க எதிர்ப்பக்கம் கூட்டணி அமையக்கூடாது என்று பணம் செலவு செய்தால் என்ன ஆகும்? நீங்க யார் ஒன்றா இந்த அரசியலில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் போட்டிடுறார். 5 ஓபிஎஸ் ஏன் போட்டிடணும்? எதுக்கு போட்டிடணும்? என்ன காரணம்? ஓபிஎஸ்ஐ தோற்கடிக்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி? இப்போ 5 பேரை பணத்தை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு தொகுதியில் ஒரு 10 வேட்பாளர்களை ஒரு ஆளுங்கட்சியே நிறுத்துது. எதுக்கு நிறுத்துறாங்க? இதெல்லாம் அதான் சொன்னேன், இந்த திரைக்கு பின்னால் நடக்கிற அரசியல் என்பது வேறு. விஜய் வந்து அரசியல் வந்து விட்டதால் மட்டும் உடனே 234 தொகுதியில் வந்து தனித்து நிற்பார், கூட்டணி நிற்பார், நம்ம எதுவும் தீர்மானிக்க முடியும். கமல்ஹாசன் ஏன் நீங்க திரைத்துறையில இன்னும் நடிச்சுட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அங்க நடிக்கிறத வச்சுதான் நான் அரசியலே கட்சியே நடத்துறேன் அப்படின்னாரு. இவரு நான் படம் நடிக்கிறத விட்டுட்டு வரேங்கிறாரு. அப்ப இவருக்கு ஒரு பணம் தேவையில்லை சார். அந்த பணம் எப்படி விஜய்க்கு வரப்போகுது? விஜய்க்கு பின்னணியில யாரு? அதான் சொன்ன, நடிக்கவே தேவையில்லை. அரசியலுக்கு வந்தாலே போதும் பணம் வரும். நீங்கள் யார் கூட கூட்டணி சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பணம், கூட்டணி சேரக்கூடாது என்று சொன்னால் அதுக்கு ஒரு பணம். அதான் சொன்ன, பணம் எப்படி வேணால் கிடைக்குங்க, அரசியல் எப்படி வேணால் கிடைக்கும். எவ்வளோ பேர் கட்சி நடத்துகிறாங்க, எதுக்கு வர்றாங்க அரசியலுக்கு? நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்குறாங்க 400 கோடி சம்பாதிப்பார், அதை விட்டுட்டு வராருங்க, ரொம்ப பாவங்க. இப்படி கிடையாது. அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சி வில்லனோட சண்டை போட்டு வெயிலில் மழையில் நனைஞ்சி ரொம்ப கஷ்டப்படணும். இது கஷ்டமே படாமல் சம்பாதிக்கிற டெக்னிக்கை 2 எலெக்ஷனாக நீங்களும் பார்க்குறீங்க, நானும் பார்க்குறேன். அப்புறம் தெரியாத மாதிரியே கேள்வி கேட்கக்கூடாது. அதனால் இந்த விஷயமே ஒரு பணம் வந்து எப்படி வேணால் சம்பாதிக்கலாம் அரசியலில், அது வேறு விஷயம். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு சாதாரண கட்சிக்கு ஒரு மாவட்டத்தில் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன பணம் வருது, எதிர்கட்சியாக என்ன பணம் வருது, 3வது 4வது 5வது நிலையில் கட்சி ஏன் வருது, பணம் வருது. எப்படி அவன் போஸ்ட் ஓட்டுறான், எப்படி மாநாடு நடத்துகிறான், எப்படி மீட்டிங் நடத்துகிறான், எல்லாருக்கும் தெரியும். அதனால் அரசியல் வந்து நீங்கள் ஆளுங்கட்சியாக வருவதற்கு தான், நீங்கள் ஆட்சி பிடிப்பதற்கு தான் நீங்கள் பெரும் பொருட்செலவு செய்ய வேண்டும். நீங்கள் சும்மா நான் ஒரு கட்சி நடத்துகிறேன், எனக்கு மாதம் ஒரு கட்டிங் வந்தால் போதும், இல்லை எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய ஒரு 3 டிஜிட் பணம் நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும்னா அது போதும். அதிகாரத்துக்கு வராமல், ஊழல் வழக்கு சந்திக்காமல், இடி வராமல், சிபிஐ வராமல், ஐடி வராமல் கட்சி நடத்துறதுக்கு டெக்னிக்லாம் இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இல்லை, இந்த ஃபேன் பேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேன் பேஸ் அப்படின்றது வந்து தானாக சும்மா உருவாயிராது. எவ்வளவோ ஹீரோஸ் நடிக்கிறாங்க, பட் ஒரு சில ஹீரோஸ்க்கு தான் வந்து மாஸ் ஃபேன் பேஸ் அப்படின்றது இருக்குது. நீங்கள் எம்ஜிஆரோடலாம் கம்பேர் பண்ணும்போது எம்ஜிஆர் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவருடைய அரசியல் வாழ்விலும் சரி, அதே போல சினிமா வாழ்க்கையிலும் சரி, அவர் எளிய மனிதர்களுடைய மனங்களை தொட்டிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, அவர் ரிக்ஷாக்காரன் அப்படின்னு படத்தில் நடிக்கும் போது அந்த சீன்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சு ரிக்ஷாக்காரங்கெல்லாம் போட்டு காமிச்சிருக்காரு. ரஷ், அந்த படத்துடைய ரஷ்ஷை வந்து போட்டு காமிச்சிருக்காரு. சரியாக நடிச்சிருக்கேனா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லாமே சரியாக தான் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்ட வாதியார் அப்படின்னு இருக்காங்க. என்னன்னா, ரிக்ஷாக்காரங்கள்லாம் வந்து பேண்ட்டை மடிச்சுட்டு தான் ரிக்ஷா கட்டுவாங்க. இதில் நீங்கள் வந்து ஒரு பக்கம் மடிச்சிருக்கீங்க, இன்னொரு பக்கம் மடிக்கலை, இந்த பேண்ட்டை மடிக்கலை. ஏன்னா இந்த பேண்ட்டை மடித்து நீங்கள் பண்ணீங்கன்னா கிரீஸ் ஒட்டாது ரிக்ஷா ஓட்டும் போது, அது நீங்கள் பண்ணலன்னு ஒன்று மறுபடியும் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. பாப்பா எல்லா விஷயங்கள்லையும் அவர் கவனிச்சு எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆருக்குலாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் அறிவு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவரே சிந்திச்சு அவரே செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை. அவரும் பல பேர்கிட்ட பேசுவார். இப்போ கலைஞர் கருணாநிதியும் பல பேர்கிட்ட பேசுவார். நீங்கள் காலையில் வாக்கிங் போகும்போது அவரோடு உரையாடுவதற்காக ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதில் ப்ரொஃபஸர் நாகநாதன் இருப்பார், அதுக்கப்புறம் சின்ன குத்தூசி இருப்பார், அதுக்கப்புறம் சங்குலி திருநாவுக்கரசு இருப்பார், பல பேர்கிட்ட பேசுவார், நீதிபதிகள் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற நிலையிலேருந்து நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு டிவி ஸ்டார், ஒரு சினிமா ஸ்டார் இருக்கீங்க அப்படின்றதுக்காகவே உங்களுடைய ஃபேன்ஸும் வந்து ஃபேன்ஸை வச்சு மட்டுமே நம்ம அரசியல் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்க முடியாது. நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து அவங்கள ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் டச் பண்ணியிருக்கணும்.
அதை விஜய் வந்து எப்படி செய்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகுது, அவருக்கான குட்வில் எங்கேருந்து வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். எம்ஜிஆருக்கு அந்த குட்வில் இருந்துச்சு அப்படின்னா எம்ஜிஆர் அதை வந்து ரியல் லைஃப்லையும் அதை வந்து காமிச்சிருக்காரு. நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற பாட்டிகளோட அவர் உரையாடுவார். இப்போ ஏதோ ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே அவங்க என்ன சாப்பிட்ருக்காங்களோ அதை சாப்பிடுவார். இது எல்லாம் பண்ணும்போது தான் அதெல்லாம் வரும். இப்போ பவன் கல்யாண் வந்து 2014 கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் துணை முதலமைச்சரானது 2024. ஒரு 10 வருஷம் அவர் வந்து நிக்கிறாருல களத்துல. சிரஞ்சீவியால அதை முடியல, தாக்கு பிடிக்க முடியல. ஒரு ஐடி ரைட்லயே அவர் கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டாரு. சென்னையிலயும் ஹைதராபாத்லயும் நடந்த ஒரே ஐடி ரைட் தான், கட்சியை கலைச்சிட்டாரு. ஆனா பவன் கல்யாண் அப்படி இல்லை. ஒரு மோட்டிவேஷனோட அவர் தொடர்ந்து இருந்தார்ல, ஏதோ ஒரு இடத்துல அவர் ஆக்டிவா இருந்தார்ல, ஏதோ ஒரு இடத்துல அவருக்கான பேஸை வந்து அவர் கிரியேட் பண்ணிட்டே இருந்தார்ல. அந்த எனக்கு தெரிஞ்சு பவன் கல்யாணோடைய ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் அவருடைய ஃபேன்ஸாக இருக்காங்க. பல விஷயங்களை படிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேன்ஸையும் நீங்கள் அரசியல் படுத்தணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக தான். நீங்கள் ஏதோ ஒரு நாள் காட்சி அளிக்கிறீங்க, அதுக்கு எல்லா ஃபேன்ஸும் வந்து உங்கள் படங்களை அப்படியே பயங்கரமாக ஃப்ளாஷ் பண்ணி வந்து எடிட் பண்ணி போடுற விஷுவலை பார்த்துட்டு அவன் திருப்தி அடைஞ்சிடறான்னா அது அரசியல் படுத்துறது இல்லை இல்லையா? உங்களுடைய கொள்கை என்ன, அதை எப்படி நீங்கள் அவனை அரசியல் படுத்த போறீங்க, அவன் எப்படி கவுண்டர் பண்ண போறான். நீங்கள் திராவிட கட்சிகள் போன்ற கட்சிகள்லாம் நீங்கள் கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அதுக்கு ஒரு இது வேணும், அதுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இது வேணும் உங்களுக்கு, அதுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் டீமும் உங்களுக்கு வேணும். அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ விஜய் வரும் பட்சத்துல சார் ஒரு ஏடிஎம்கேவோட கூட்டணின்னு ஒன்று சொன்னாரு. டிஎம்கே கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணுமா? சரி, டிஎம்கே கூட்டணியை என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணியை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இப்போதைக்கு பெரிய அளவுக்கு அந்த சான்சஸ் இல்லை. கூட்டணி உடஞ்சி ஏதாவது நடந்தாதான் அது டிஸ்டர்ப் ஆகும். பட் டிஎம்கே டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ராகுல் காந்தி சொல்லி தான் விஜயை கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா விஜய் தனடி இல்ல டிஎம்கேவே டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். இப்போ நீங்க உதயநிதி வந்து பர்சனலி பாத்தீங்கன்னா உதயநிதியும் விஜயும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். விஜயோடைய பர்த்டே பார்ட்டிலாம் உதயநிதி இல்லாம நடக்காது. அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். உதயநிதியுடைய பல்வேறு பர்சனல் விஷயங்களுக்கெல்லாம் வந்து விஜய் உதவி இருக்கிறார். இன்க்ளூடிங் அவருடைய காதல், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து அவர் உதவி இருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து திக் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் உதயநிதி அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு விஜய் வந்து தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டாரு, அவாய்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்கு அப்படின்னும் போது, உதயநிதி வராரு அப்படின்னும் போது நாளைக்கு நமக்கு வந்து நெருங்கிய நண்பர்கள் இப்போ எதிரெதிர் துருவங்கள்ல அரசியல்ல நிற்கும் போது நம்மளால வந்து அந்த 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 இடத்த எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது நீங்க எதிர்த்து தான் ஆகணும், நீங்க வேற எதுவும் பண்ண முடியாது. பட் விஜய் அவரை எப்படி பொசிஷன் பண்றாரு அப்படின்றது இருக்கு. நீங்க எங்க உங்களை நிறுத்துறீங்க, எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க இன்டர்வியூன் பண்றீங்க, எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க உங்களை பொசிஷன் பண்றீங்க, எந்த பிரச்சனைகளை நீங்க எழுப்புறீங்க. இப்போ கவிதா சொன்ன மாதிரி உங்களுக்கு காஸ்ட்ல உங்களுடைய பார்வை என்ன, சாதி அரசியல்ல உங்களுடைய பார்வை என்ன, காஸ்ட் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னும் போது அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன, அதை எப்படி நீங்க வந்து மாற்ற போறீங்க, எப்படி அதை வந்து நீங்க எல்லாரும் சொல்ற அளவுலயே இருக்கு, இன்னும் ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறீங்களா? உறுதிமொழியில வழக்கம் போல எல்லாரும் அதுதான் உறுதிமொழி அப்படின்றது வந்து ஒரு அரசு உங்களுடைய பார்வை கிடையாது இல்ல. உறுதிமொழி அப்படின்றது தொண்டர்களுக்கான ஒரு உறுதிமொழி, ஒரு சின்ன குறியீடு தான் அது. ஆனால் அதுவே ஒரு அரசியல் ஐடியாலஜியா வந்துடாது இல்ல. நான் எல்லாத்துக்கும் நல்லவன் அப்படின்லாம் இருக்க முடியாது இல்ல. அப்ப நீங்க எந்த இடத்துல உங்களை பொசிஷன் பண்றீங்க, உங்களுடைய அரசியல் என்ன அப்படின்றத நீங்க வந்து எப்படி கன்வே பண்ண போறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கூர்ந்து கவனிப்பாங்க, பார்ப்பாங்க. பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் கவனிக்க கூடாதுங்கிறீங்களா? அனிதா வீட்டுக்கு போனதா இருக்கட்டும், துப்பாக்கி சூட்ல பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டுல அனிதா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அப்புறம் நீட் குறித்து தன்னுடைய நிலைப்பாட அறிவிச்சாரு இந்த ஒரு மீட்டிங்ல. அதுக்கப்புறம் எதுவும் அது இப்ப சமீபத்துல தானே நீங்க சொல்றது. அனிதா இதுல இருந்து நீட்டுக்கு அறிவிச்சதுக்கு கேப் எவ்வளவு கேப் இருக்கு, அந்த கேப் இருக்கு. அப்புறம் கட்சி ரீதியா என்ன பண்றாங்க, நீட் வேணாம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்றாங்க, என்ன ஹெசிடேஷன், எதனால மேம் அப்படி பண்றாரு? எனக்கு அவர் வந்து தெரியல. அவர் வந்து நமக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, இவங்க எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்பி அவர் அரசியலுக்கு வராருன்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனலா நான் நினைக்கிறது வந்து நம்ம படம் ஓப்பனிங்க்கு இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேர் செலவு பண்ண தயாராக இருக்காங்க, ஐ மீன் தே ஆர் ரெடி டு டூ எனிதிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா அது எதுக்கு விடணும், நம்ம அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அவருக்கு இருக்கலாம். அது ஒரு அதிகாரத்துக்கான ஒரு ஆசை தான். நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம் வந்தா அதெல்லாம் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கா? அட்டென்ஷன் சீக்கிங்னு நான் சுருக்க விரும்ப மாட்டேன். பட் ஃபேன் பேஸ் இருக்கிறது ரியல், அதனால தான் பயமாவும் இருக்கு. இவர் வந்து எப்படி அவங்கள கொண்டு போவார், எப்படி சேனலைஸ் பண்ணுவார், தப்பா ஒரு வேளை வழி நடத்திட்டா நம்ம வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஒரு யுனிக்கான ஒரு இது, அதை தப்பா வழி நடத்துறதுன்றது இன்னும் டேஞ்சரா முடியும்.
ஸோ அந்த மாதிரியான சிக்கல்லாம் இதுல இருக்கு. ஸோ தன்னுடைய கட்சி பேர்ல திராவிடம்ங்கிற வார்த்தையை தவிர்த்தது. அப்புறம் இங்க நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க விஜய்க்கு கொஞ்சம் ஃபேவரா இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கிறது. சீமான் எப்பொழுதுமே விஜய் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது இப்போது வரைக்கும் நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கறது, இதெல்லாம் எதை உணர்த்துது? சொன்ன மாதிரி 2 மேஜர் திராவிடியன் பார்ட்டிஸ்க்கு எதிரான அரசியலை தான் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுல சீமானுக்கு அவர் என்ன ஸ்பேஸ் தருவாரெல்லாம் தெரியல. ஏன்னா அவர் உண்மையிலேயே அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், 2026 சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைச்சு தான் அவர் வராரு. நம்ம அதை தான் அவர் 2024 எலெக்ஷனை விட்டுட்டு 26க்கு அவர் வராருன்னு நினைக்கிறது. அவர் ஆக மாட்டாருன்றது வேற. அது ஆக மாட்டாரு அப்படின்றது அரசியலை பார்த்த நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் கட்டாயம் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு. ஆனா அவர் இதை இன்னொரு ப்ராஜெக்டா பாக்குறாரு, இன்னொரு சினிமா படத்துல நடிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அவர் பாக்குறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 26ல சிஎம் ஆகணும்னு சொல்லும் போது இப்ப மணி சார் சொன்ன மாதிரி அந்த பவன் கல்யாண் அரசியலை இங்க கட்டமைக்கிறதுங்கிறது நடக்கும்னு அது நினைக்கிறேன். ஜீவா சொன்னார்ல, தமிழ்நாடோட அரசியல் அப்படின்றது களம் அப்படின்றது கம்ப்ளீட்டா வேற. நீங்க அவ்வளவு ஈஸியா அந்த மாதிரிலாம் பண்ணிட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் 1000 சொன்னாலும் தமிழ்நாடு ஓட்டர்ஸ் வந்து தெளிவா இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெர்செப்ஷன் தானே, உங்களால அந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண முடியுதா? நீங்க மக்கள் கண்ணிலேயே பட்டுட்டு இருக்கணும், விஜயால முடியுமா அது? அது செய்வாரா? முதல்ல எதிர்ப்பு அரசியலே உங்களை கையெடுப்படுப்பாங்க. ரஜினிக்கு இருந்த பிரச்சனையே அதுதான். ஏன்னா எல்லாரும் நல்லவரா இருக்கணும், யார்ட்டையும் பட்டுக்க வேணாம், யார்ட்டையும் என்னோட எதிரின்னு வெளிப்படையா உதயநிதி சொல்றாருங்க, விஜய் சொல்லட்டும்ன்றாரு. நாங்க இடைஞ்சல் பண்ணமா இல்லையான்றத விஜய் சொல்லட்டும்ன்றாருல, அப்ப சொல்லணும்ல. இதையா சொல்றதுதான் தி பாயிண்ட். சொல்ல நம்ம டிபேட்டோட ஒன் ஆஃப் த சாலியன்ட் டேக்அவேஸ் வந்து இதையா சொன்னதான். யாருக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ண போறாரு, எதிர் அரசியல எவ்வளவு தூரம் அவர் கையில் எடுக்க போறாரு. நீங்க 26 தான் என்னுடைய இலக்குன்னு சொன்ன பிறகு யூ ஷுட் கோ ஹேமர் அண்ட் டாங் அகேன்ஸ்ட் டிஎம்கே. திமுக எதிராக நீங்க வந்து மிக கடுமையான அரசியலை மேற்கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு ஃபீல்டில் ஓரளவாக நிற்க முடியும், ட்ராக்ஷன் கிடைக்கும். கரெக்ட், சபீர் சொன்ன மாதிரி ட்ராக்ஷன் கிடைக்கும். அது எவ்வளவு தூரம் சாத்தியம், அது அவரால் முடியுமா, தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் இதையா சொன்னதான் 100% கரெக்ட். அதாவது நீங்க ஒரு எதிர்ப்பு அரசியலை, நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரீங்கன்னா மோடிக்கு எதிராக உங்களை பொசிஷன் பண்ணிக்கணும். தமிழ்நாடு அரசியலுக்கு எதிராக வரீங்கன்னா திமுக எதிராக நீங்க உங்களை சாலிடா பொசிஷன் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களால முன்னாலேயே போக முடியும். ஆனா இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் மாற்று அரசியல் இங்க சாத்தியம் இல்லாம இருக்குன்னா, இங்க சாதி வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்குது. கெஜ்ரிவால் இஷ்யூ வந்தப்ப இங்க தமிழ்நாட்டில் அந்த விவாதம் வந்தது. தமிழ்நாட்டில் ஏன் ஒரு கெஜ்ரிவால் வர முடியாது, டெல்லியில இருக்க மாதிரி இங்க ஏன் வர முடியாதுன்னா, இங்க ஜாதி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க இந்த இஷ்யூவை வந்து நீங்க இந்த டைமென்ஷன்ல புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அதை மேலே கொண்டு போகணும். அப்புறம் ஜீவா சொன்னது ஆந்திராவில் என்டி ராமராவ் கட்சி ஆரம்பித்து 11 மாதத்தில் சிஎம் ஆனது, அங்கே வந்து கிருஷ்ணரோட அவதாரமாக சாரி கிடையாது. அங்கே வந்து காங்கிரஸுக்கு 47க்கு பிறகு 52லேருந்து 83 வரைக்கும் கிட்டத்தட்ட 35 வருஷம் வந்து அப்போசிஷன் இல்லாமல் இருந்தது. இந்திரா காந்தி வந்து மிகப்பெரிய அளவில் அஞ்சயான்ற சீஃப் மினிஸ்டரை இன்சல்ட் பண்ணாங்க, தலித் சீஃப் மினிஸ்டர் அவர். அப்போ வந்து ஒட்டுமொத்த சிவில் சமூகமே அங்கே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு பார்க்கும்போது என்டி ராமராவ் தான் நிற்கிறார், வேறு யாருமே இல்லை. காங்கிரஸ் லெஃப்ட் இவங்களை தவிர அங்கே யாருமே கிடையாது. ஸோ அதனால் அவர் முன்னால் வரும்போது எல்லாரும் அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அவர் ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ண பக்தர்களோ அல்லது வந்து இந்துத்துவ மனநிலை கொண்டவங்களோ கிடையாது. அந்த பார்வையே ரொம்ப தவறு. அது கிட்டத்தட்ட வட இந்திய அரசியல் மாதிரி தான் ஆந்திரா அரசியல்ன்றது ரொம்ப தவறான பார்வை. இந்திரா காந்தி பண்ண பல தவறுகள் வந்து அங்கே வந்து என்டி ராமராவ் மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்குச்சு. அதே என்டி ராமராவ் தோற்கடிக்கவும் பட்டார். இங்கே எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் யாராலையும் தோற்கடிக்க முடியல. நீங்கள் 1000 எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணாலும் 72ல் கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் திரும்ப 3 முறை வெற்றி பெற்றார். அவர் உயிருடன் இருந்த வரையில் திமுகவால் ஆட்சி கட்டிலின் அருகில் கூட போக முடியவில்லை. ஆனால் ஆந்திராவில் அப்படி கிடையாது. எந்த ஆந்திராவை நம்ம குறைச்சி மதிப்பிடுறோமோ அங்கே அந்த அதே என்டி ராமராவை மக்களே தேர்தலில் தோக்கடிச்சும் வீட்டுக்கு அனுப்புனாங்க. அதனால் இதில் ஒரு ஃபிக்ஸடு ரூல்னு எதுவுமே கிடையாது. இதையா சொன்னது தான் சரியான பாயிண்ட். விஜயோட வெற்றி என்பது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் தன்னை வந்து அவர் எனக்கு 26 தான் இலக்குன்னு சொல்லும்போது திமுகவுக்கு எதிராக அவங்க தான் ஆளுங்க. 26 தான் இலக்குன்னு சொல்லும் போது பவன் கல்யாண் அரசியலையும் இங்க பண்ண முடியுமாங்கிற கேள்வி. இல்லை, அது வாய்ப்பு வந்து நான் வந்து பவன் கல்யாண், நான் திரும்ப பவன் கல்யாண் சொல்றது வந்து கூட்டணி இல்லாம தனியா நிக்காம கூட்டணியா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல விஜயகாந்த் செகண்ட் எலெக்ஷன்ல பண்ணதை அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே பண்ணாருன்னா சொல்றதே நான் தனியா நிக்கிறதுங்கிறது அப்படிதான் தோணுது. வந்து தனியா நின்னா ஜீரோ அவர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டணியோட போனா கண்டிப்பா definitely there will be disturbances. சரி, அவரு ரஜினி வரும்போது என்ன சொன்னாரு, இங்க சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்னாரு. சிஸ்டத்தை மாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு, நீங்க யார் சிஸ்டம் சரியில்லைன்னு யாரை சொல்றீங்க அப்படின்னா அவரால் வெளிப்படையா அதிமுகன்னு சொல்ல முடியல. நான் அதிமுக திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு அவரால் எதிர்க்க முடியல. கமல்ஹாசன் வந்தாரு, டார்ச்சை உடைச்சாரு, டிவியை உடைச்சாரு, எல்லாத்தையும் உடைச்சாரு. கடைசியில ஒரு கட்சியை உடைச்சிட்டாங்க. கட்சி கமல்ஹாசனோட போய் சேர்ந்தவங்க எல்லாம் இப்ப பாரதி கிருஷ்ணகுமார் போன்றவர்கள்லாம் ஒரு மிக பெரிய திங்கர். அவர்லாம் வந்து ஒரு நம்பிக்கையோட கூட போனாரு. பட் முதல் எலெக்ஷன்லயே எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல.
அப்போ இது வந்து ஒரு படம் கிடையாது. நீங்க வந்து எடுத்த உடனே வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரே பாட்டுல நீங்க சிஎம் ஆக முடியாது. ஒரு சஸ்டெயின்ட் பாலிடிக்ஸ் இருக்கணும். நீங்க உங்களை நீங்க எப்படி பொசிஷன் பண்றீங்க, யாருக்கு எதிராக நீங்க உங்களை நிறுத்துறீங்க, யாருக்கு எதிரான அரசியலாக இது இருக்க போகிறது. நீங்க திராவிட அரசியல் தான் என்னோட அரசியல் அப்படின்னாலும் நீங்க ஏடிஎம்கேவோட ஸ்பேஸ் எடுத்தா கூட இன்னைக்கு ஏடிஎம்கேவோட அரசியல் என்ன, கடந்த ஒரு 50 ஆண்டு காலமாக நீங்க ஏடிஎம்கேவோட அரசியல் என்ன, ஏடிஎம்கேவோட அரசியல் அப்படின்றது திமுக எதிர்ப்பு தானே, தீவிர திமுக எதிர்ப்பு தானே, தீவிர கருணாநிதி எதிர்ப்பு தானே. அவங்களும் அதே ஸ்ட்ரீம்ல தானே வராங்க. அந்த யாரை எதிர்க்கிறேங்கிறத ரொம்ப வெளிப்படையா சொல்லணும். அப்பதான் இங்க அரசியல்ல வளர முடியுங்க. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் 3 அமைச்சர் உங்களுக்கு எதிராக பேசிட்டாங்க, ஒரு அமைச்சருக்கு எதிராகவும் நீங்க வந்து பதில் சொல்லியே. நீங்க யாரையும் காயப்படுத்தாம அரசியல் இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல எல்லாருக்கும் நல்லவனா அரசியல் இருக்கவே முடியாது. முதல்ல உங்க எதிரி யாருன்னு நீங்க நீங்க புரிஞ்சுக்கணும், முடிவு செய்யணும், உங்களை பொசிஷன் பண்ணிக்கணும். அது அந்த கிளாரிட்டி இல்லாம டேக் ஆஃபே ஆகாது. நிறைவு கருத்தாகும். மணி என்ன சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம், அது அவர் அண்ணன் ஏற்றுப்பார்னு நினைக்கிறேன். அதாவது எம்ஜிஆர் வந்து தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்றார். திமுகவில் வந்து அங்கே நெருங்கக்கூட முடியலன்னு. அதற்கான பின்னணி என்னன்னு பார்க்கணும். 77 ஜெயிக்கிறார், 80 அவர் ஆட்சி ஏன் கலைச்சாங்க? 5 வருடம் அவர் ஆட்சி தொடர்ந்து இருந்தால் நிலைமை வேறு. ஏன்னா அவர் கொண்டு வந்த அந்த சில திட்டங்கள் அவருக்கு எதிராக போயிருக்கும். ஆனால் திமுகவுடைய அழுத்தம், திமுகவுடைய பேராசை, அதனுடைய காரணமாக இந்திரா காந்தி கிட்ட அழுத்தம் கொடுத்து ஆட்சியை கலைச்சாங்க. அந்த ஆட்சி கலைப்பு தான் அவருக்கு பாசிட்டிவாக போச்சு. ஸோ முதல் முறை வெற்றி பெற்றார். இரண்டாவது நம்ம என்ன தப்பு செய்தேன்னு போய் அழுத உடனே மக்கள் உண்மையிலே ஒரு 5 வருடம் எனக்கு ஏன் நீங்கள் ஆட்சி கொடுத்தீங்க, கலைச்சிட்டாங்கன்னு சொன்னார். ஸோ அதில் அவர் ஜெயிச்சார். 2வது முறை உடல்நிலை ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ இது வந்து கண்டினியூ ஆச்சு, அவ்வளோதான். 77 அவர் இயற்கையாக திமுகவுடைய எதிர்ப்புக்காக அந்த மக்கள்லாம் வந்து திமுக வேண்டாம் என்று எம்ஜிஆருக்கு வாக்களித்தார்கள். அது ஒரு முறை தான் எம்ஜிஆருக்கு சாதகம், உண்மையிலே சாதகம். 80 திமுக செய்த சதி, அதில் திமுக சிக்கிக்கிச்சு. அடுத்து 84 அவருடைய உடல்நிலை அதாவது சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டுன்னு ஓட்டு போட்டாங்க. இதுதான் இந்த அரசியல் பின்னணி. இதுதான் அண்ணன் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறேன். இல்லை, எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. அதை இப்போ டிபேட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு சுருக்கமான நிறைவு கருத்து தான். அவர் வந்து வெளிப்படையாக வந்து தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய கட்சியோட கொள்கைகளை அவர் சொல்லணும். யார் வேணால் ஜனநாயக நாட்டில் வரலாம். அவர் வந்த பிறகு தான் அதை அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம அவரை பற்றின ஒரு ஃபார்மலாக நம்ம அவரை பற்றின ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். தன்னை வந்து அவர் 26 யாருக்கு எதிராக நிற்கிறோன்றதை அவர் தெளிவாக பொசிஷன் பண்ணிக்கணும். இது ரெண்டும் நடந்ததுனா தான் அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா அது பெரிய விஷயம் இல்லைன்னு ஷபீர் சொன்னார். அது உண்மை. இன்ட்ரோவர்ட்டாக இருந்த சில பேர் அமெரிக்காவில் வந்து பிரசிடென்ட் ஆகி கூட வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ரிலக்டண்ட்டாக இருந்த ஜெயலலிதா கூட பாலிடிக்ஸ்க்கு வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது பாலிடிக்ஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான தடைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒன்ஸ் வந்த பிறகு அதை மாற்றிக்கணும். சுருக்கமாக சொல்கிறேன்னா, சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளில் ஒரு 50 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. அதை விட பல மடங்கு அதிகமாக அரசியலில் நடிக்க அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு என்பது கூடுதலாக இருக்கும்ன்றதான் என்னுடைய கருத்து. இதே சார் உங்களோட நிறைவு கருத்தும். திமுக கூட்டணியவோ இல்ல அதிமுக கூட்டணிக்குள்ள விஜயோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கா? தமிழ்நாடு அரசியல்ல ஏதாவது மாற்றத்தை விஜய் வந்ததற்கு பிறகு நடக்கும்? திமுக கூட்டணியில இருக்கு. கூட்டணியிலிருந்து யாராவது வருவாங்களான்னு கேட்கிறேன். திமுக கூட்டணி போவாரான்னு கேட்கிறேன். ஏஎம்கே கூட்டணியை வந்து உடைக்கிறதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி அவர் ஏடிஎம்கே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. எப்படியாவது காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறாங்க, விசிகாவை கொண்டு வந்துடலான்னு பார்க்குறாங்க. அதை உடைக்கணும். முதல்ல அவர் இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அதை உடைத்தால் மட்டும்தாங்க முதல்ல அடுத்த கட்டத்துக்கே ஒரு நம்பிக்கை வரும் பிற கட்சிகளுக்கு. அந்த கட்டமைப்பை உடைக்கணும். திமுகவை வீழ்த்த முடியுங்கிற தாட்டே அப்பதான் வரும். ஏன்னா சுருக்கமா ஒரே ஒரு கருத்து, அது இது தொடர்பாக ஒரு சின்ன தகவல் குறுக்கிறதுக்கு மன்னிக்க. விசிகாவோட மதுவிலக்கு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கி வந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு, அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி மகளிர் அணி சார்பில் விசிகாவில் கள்ளக்குறிச்சியில் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு பங்கு பெறும்படி அதிமுகவுக்கும் திருமாவளவன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். உங்கள் கேள்விக்கு பதில் வந்துச்சா? சந்தோஷமா, சொல்லுங்க சார். மகிழ்ச்சியா சொல்லுங்க சார். அதான் அந்த மாதிரி ஒரு இது அதை உடைக்கணும் அப்படின்றதான் இப்போ ஏடிஎம்கேயோட டாட்டா இருக்குது, முயற்சியாக இருக்குது. அது உடையணும். அதுக்கு போக நீங்கள் விஜயே வந்து அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கும் சில பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காருன்ற தகவலும் வருது. ஏன்னா அவருடைய ஆட்கள் சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அவரே போய் களத்திலையும் நீங்க ரெகுலரா போறவருங்கனால கேட்கிறேன், விஜய் விசஸ் உதய் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்ததுன்னா அது களத்துல எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படும், எப்படி பார்ப்பாங்க மக்கள்? அதான் சொல்றேன், விஜய்ன்றது வந்து இன்னும் வந்து ஒரு பொலிட்டீஷியனாவே இன்னும் வரல. அவர் வந்து நீங்க ஒரு 2 பேரும் சினிமாவில் ஒரு பார்ட்டி ஒரே நேரத்தில் 2 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை வேணா நம்ம கருத்து சொல்லலாமே தவிர, இவர் ஏற்கனவே எலெக்ஷனை நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி ஆட்சியில் இருந்து ஏற்கனவே அவங்களுக்குன்னு பாரம்பரியமாக ஒரு ஆலமரம் மாதிரியான ஒரு கட்சி,
அப்படின்னு சொல்லி கீழே வரைக்கும் பூத்து கமிட்டி வரைக்கும் ஆள் இருக்குன்றது. இனிமேல் போய் ஒரு ரசிகர் மன்றத்தை பழக்கி, அரசியலுக்கு பழக்கி, அவங்கள வந்து கீழே வரைக்கும் கொண்டு போய் பூத் கமிட்டியாக போட்டு எலெக்ஷனை சந்தித்து இந்த பண பலத்தெல்லாம் மீறி இன்னும் ஜாதி பலம், இவருக்குரிய அடையாளம் என்னன்றதே இன்னும் தெரியல. இன்னும் இவர் ஜாதி ரீதியில் என்ன முடிவெடுக்க போகிறாரு, மது விலக்கில் என்ன முடிவெடுக்க போகிறாரு. ஏன்னா எல்லா படத்துலையும் தண்ணி அடித்து கூத்தாடுற மாதிரி தான் எல்லாமே இருக்குது சினிமாலாம். அப்படி இருக்கப்ப இது மது விலக்கு விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றதான். இப்போ விசிகா வந்து இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தும்போது விசிகா அந்த கூட்டணிக்கு வரும்னு சொல்லி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, விஜய் ட்ரை பண்ணுறாருன்னு. அப்படி வரும்போது இவருடைய படங்கள் இதெல்லாம் என்ன நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம் சொன்ன மாதிரி. அதெல்லாம் எப்படி அவரை காட்டியிருக்கு அப்படின்னு தெரியும். அதனால் வந்து இப்போ போகிறதுனா ஏடிஎம்கே கூட்டணினா போகணும். ஆனால் ஏடிஎம்கே கூட்டணி பவன் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த இதை எடுப்பாரான்றதுக்கு இவ்வளோ பெரிய 2026 தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தொழிலையே விட்டுட்டு வர்றேன்றவர். இவர் சொன்ன மாதிரி பணத்துக்கு வாய்ப்பு இருக்குது கட்சியை பொறுத்தவரை. அரசியல் கட்சியில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதிர்ச்சியாக இருக்குது. போன தடவை எய்த்து நிற்கிறதுக்கு யார் எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரிஞ்சு அதிர்ச்சியாக இருக்குது. சேர்ந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ வாங்கினாங்க, எய்த்து நிற்கிறதுக்கு வாங்கினாங்க, பிரச்சாரம் பண்ணாமல் இருக்க சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரிலாம் தெரிய உண்மையிலே அதிர்ச்சியாக இருக்குது. அதனால் எப்படி வேணாலும் அரசியலில் பணம் பண்ணலான்னு இருக்குது. அதனால் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சார் சொன்னதை நானும் ஏற்றுக்கிறேன். அதனால் அந்த விதத்தில் பார்க்கும்போது அவர் ஒருவேளை எடப்பாடியை முன்னிறுத்தி தான் வந்து ஒரு துணை முதலமைச்சரா அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அதனுடைய நிலைப்பாட்டை பற்றி நம்ம பேச முடியும். இப்போதைக்கு வந்து அவருடைய வெற்றி வாய்ப்பு குறைவுன்னு தான் என்னுடைய கருத்து. எனக்கு ஒரே ஒரு குழப்பம் அல்லது கேள்வி அப்படின்னா, இப்போ ஏடிஎம்கே அண்ட் விஜய்க்கு நடுவில் ஒரு கூட்டணி அப்படின்றது ஒரு பாசிபிலிட்டின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ டிஎம்கே கூட்டணியை ஏடிஎம்கே உடைக்குதுன்னே வச்சுக்கோங்க, அது முன்னாடி நடக்காத விஷயம் இல்லை. இதே லெஃப்ட் விசிகே எல்லாருமே வந்து கூட்டணியும் நம்ம பார்த்தோம். ஆமா இருந்திருக்காங்க. ஆனா விஜய் வந்து சிஎம் ஆஸ்பிரேஷனோட உள்ள வராரு. 2 சிஎம் இமீடியட்டா வந்து லெஃப்ட்டுக்கோ இல்ல விசிகேக்கோ இமீடியட்டா வந்து சிஎம் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து அங்க இருக்கிறவங்க யாருமே அடுத்த எலெக்ஷன்ல நாங்க சிஎம் ஆயிடணும்னு சொல்லிட்டு அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா விஜய்க்கு அப்படி இருக்கு. அப்போ இது ஏடிஎம்கேவை இன்னும் ஃபர்தரா வீக்கன் பண்ணும். ஏற்கனவே ஏடிஎம்கே வந்து இங்க வலுவிழந்த ஒரு கட்சியா தான் இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை எடப்பாடி எடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்கு. அது வந்து ஏடிஎம்கேக்கு லாங் டர்ம்ல விஜய் எடுக்கிறாருன்னா அப்ப எடப்பாடி தோறணும்ல கேண்டிடேட் நீங்க எல்லாரும் வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் முன்னெடுக்கிறாருன்னா அதுக்கு அப்ப எடப்பாடி என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்ம பேசி இப்ப நம்ம என்டையர் கான்வர்சேஷனே டிஎம்கே ஏடிஎம்கேக்கு எதிரான ஒரு அரசியல் வந்து இங்க வெற்றி பெற்றிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து பேசணும். அப்ப அந்த பார்வையில பார்க்கும் பொழுது எடப்பாடி வந்து சிஎம் ஆஸ்பிரேஷன் இருக்கிற விஜய் அகாமடேட் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இயல்பாவே எழுது. அப்படி அகாமடேட் பண்றதுக்கு அவர் ரெடியா இருந்தாருன்னா அவர் ஏடிஎம்கேவை என்னவா இப்ப ஓபிஎஸ்க்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஏடிஎம்கேவை அவர் இந்த விஷயத்துல என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான. ஏடிஎம்கே ஒரு கூட்டணி, விஜய் தலைமையில ஒரு கூட்டணின்னா அது ஆப்வியஸ்லி டிஎம்கேக்கு தான் ஃபேவரா போகும் வாய்ப்புகள். ஆமா நிச்சயமா கட்டாயமா அது வந்து மணி சொல்லிட்டாரு. ஆமா ஆமா கண்டிப்பா ஏடிஎம்கே ஒரு கூட்டணி, டிஎம்கே ஐ மீன் விஜய் ஒரு தனி கூட்டணி அப்படின்னா அது கட்டாயமா வந்து கண்டிப்பா டிஎம்கே ஃபேவரா இருக்குமா? 100% டிஎம்கே. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லையா அதுல. நீங்க அதே மாதிரி யார் முதலமைச்சர்னு சொல்லி இந்த வருதுன்னு சொன்னாங்களா, அதுல தான் நீங்க வந்து புதிய தமிழ் நம்ம சீமானுக்கும் விஜய்க்குமே அந்த கூட்டணி ஒத்து போக முடியல. அந்த கொஸ்டின் வந்தனாலதான் நீ முதலமைச்சரா ஏன் தலைமையில கூட்டணியா, நீ உன் தலைமையில கூட்டணியா, அதுதான் அதுவே உடையும் போது ஏடிஎம்கேயோட போய் நான் முதலமைச்சர் நீ என் கூட கூட்டணிக்கு வேண்ட பேச்சு வராது. அதுல ஜீவா உங்களுடைய நிறைவு கருத்தும். சீமான் அவர்கள் ரொம்ப நட்பு சக்தியாக விஜய் அணுகிறதுக்கான காரணம் என்ன? ஆந்திரா விஷயத்துல மணி சார் முரண்பட்டாரு, அதற்கு உங்களுடைய பதில்கள்? இல்லை, மணி சார் சொன்னது அவர் ஹிஸ்டாரிக்கலாக அந்த விஷயங்களை டெப்த்தாக தெரிந்தவர்கள் முறையில் சொன்னார். பட் நான் வந்து என்டி ராமாராவ் அவர் அந்த என்ன சொன்னார், வட இந்தியாவோட ஒப்பிடாதீங்க ஜீவான்னார். அது ஓகே. ஆனால் நான் சொல்ல வந்தது என்னன்னா, தமிழ்நாடு பேட்டர்னுங்கிறது பவன் கல்யாணை ஏற்றுக்கிற பேட்டர்ன் கிடையாது. அதைத்தான் நான் சொன்னேன். மீண்டும் பவன் கல்யாண் மாதிரி வந்துருவாரானா, பவன் கல்யாணுக்கு இருக்கிற மாதம் விஜய்க்கு தமிழ்நாட்டில் இருக்க மாதம் ஒன்றும் கிடையாது. சினிமா மாதம் தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் அதிகம். தமிழ்நாடு அதை விட முற்போக்கானது தாங்க. தமிழ்நாடும் கேரளாவும் இந்தியாவிலேயே முற்போக்கான மாநிலம் தான். அது காரணம் இங்கே இருக்க திராவிடமும் அங்கே இருக்க இடதுசாரியும். அது ரெண்டுமே கர்நாடகாவிலும் இல்லை, ஆந்திராவிலும் இல்லை. ஆனால் இருந்தாலும் தென்னிந்தியாங்கிற அடிப்படையில் அது கொஞ்சம் வட இந்தியாவிலேருந்து வேறுபட்டு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் எல்லாமே கொஞ்சம் ஃபார்வர்டாக தான் இருக்கும். அது ஒரு தனி அரசியல். அந்த மரபின் அடிப்படையில் நான் சொன்னேன். மீண்டும் சொல்கிறேன், பவன் கல்யாண் மாஸ் வந்து விஜய்க்கு கிடையாது. அதை தான் அவர் ஷபீர் வந்து அழகாக சொன்னார், ஆண்டு குறிப்புகளோட சொன்னார். அவருக்கான மாஸ் இது எப்படி இருக்குன்னு. விஜய்க்கு அப்படி ஒரு விஷயம் கிடையாது. அதுலேருந்து தான் நான் சொன்னேன். அப்புறம் இந்த எடப்பாடியோட சேர்றது இருக்குல்ல, எடப்பாடியோட சேர்றதுக்கு எதுக்குங்க விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்? அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் முதல்ல தான் விஜயகாந்துக்கு எப்போ வீழ்ச்சி ஆரம்பிச்சு துக்ளக் சார் சொன்ன மாதிரி எப்போ கூட்டணி வந்து அப்போ விஜயகாந்த் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றுச்சுங்க. விஜயகாந்துங்கிற பிம்பம் போயிருச்சு. 2 கட்சிக்கு நான் தான் மாற்றுன்னு. புதுசாக வந்து நீ என்ன செய்ய போகிறேங்கிறதான கேள்வி. நான் அதிமுகவோட கூட்டணி சேர போகிறேன், திமுகவோட கூட்டணி சேர போகிறேன்னா அதுவும் வேற கட்சிகளோட சேர்ந்தாவது பரவாயில்ல. திமுக அதிமுகவோட திருப்பி சேர்றதுக்கு எதுக்கு ஒரு வரணும்? 2 கட்சிக்கு மாற்றாக தானே வரணும். அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. அப்புறம் சீமான் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, சீமான் வந்து நீங்கள் திமுகவுக்கு மாற்றாக யார் வந்தாலும் வரவேற்பார். அந்த அடிப்படையில் அவர் இது பண்ணுறாரு. விஜயோட சேரலாங்கிற எண்ணெல்லாம் இருந்திருக்கலாம்.
அது அவங்க சொன்ன மாதிரி யார் சீஃப் மினிஸ்டர்கள் சீமானோடய அவங்களோட ஒன்றும் சேர முடியாது. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேயோட அவங்க எப்படி சேருவாங்க அப்படிங்கிறது. ஏடிஎம்கேயோட சேர்ந்தா விஜயோட இமேஜ் டோட்டல் காலி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திமுக அதிமுகவை தாண்டி மற்ற எல்லா அமைப்புகளும், மற்ற எல்லா அரசியல் அமைப்புகள், தமிழ் தேசிய அரசியலாக இருந்தாலும் சரி, அதே போல் மாற்று அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், பிஎம்கே எல்லாருக்கும் ஒரு 10% தான் அந்த போட்டி அப்படின்றது. ஸோ அந்த ஸ்பேஸ், அந்த 10%லேருந்து அவர் தாண்டி வராரு, ஒரு 15%, ஒரு 20% அப்படின்ற ஒரு இடத்த அவர் அடையிறாரு அப்படின்னா, அது அவரால் அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னா 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, விஜயை வந்து கம்ப்ளீட்டாக வீக்கன் பண்ணணும்னு பார்ப்பாங்க, அவர் அடித்து துவம்சம் பண்ணிடணும், அவர் அரசியலை விட்டே ஓடி போயிடணும் அப்படின்ற ஒரு அசால்ட் அப்படின்றது நடக்கும். அப்படி இல்லைன்னா அவரை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ இந்த முதல் தேர்தல் அப்படின்றது ரொம்ப குரூஷியலான தேர்தல். அதில் அவர் எனக்கு இவ்வளவு சதவீதம் வாக்குகள் இருக்கிறது அப்படின்றத அவர் வந்து பதிவு செய்ய வேண்டும். அதற்கு அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு, இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்போட, அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்போட திராவிட கட்சிகளோட அவரால் போட்டி போட்டு நிற்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சு. ஆனால் இந்த சேலஞ்சில் அவர் உறுதியாக நின்றுட்டார்னா, இதை சஸ்டெயின் பண்ணி அவர் அப்படியே இருக்காரு, அரசியலே தொடர்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சோ 15 இயர்ஸ் கழிச்சோ வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். அரசியல்ல எல்லாமே ஒரு வாய்ப்பு தான். உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை நீங்க எப்படி சரியா பயன்படுத்திக்கிறீங்க. நான் வந்து குறிப்பிட்ட சம்பவங்கள்ல தான் பேசுவேன், எல்லா சம்பவங்களை பற்றி நான் பேச மாட்டேன், இது குறித்து மட்டும்தான் என்னுடைய பார்வை நான் தெளிவுபடுத்துவேன் அப்படின்லாம் வந்து நீங்க ரிலக்டண்டா இருக்கிறது அவருக்கும் நல்லதில்லை, அவருடைய அமைப்புக்கும் நல்லதில்லை. ரெண்டாவது, அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் மத்தியில தலைவர் என்ன குழப்பமா பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு, ஒரு பேச்சு உருவாச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். குபேந்திரன் சார், விஜய் விசஸ் உதயன்னு வந்தா அது யாருக்கு ஃபேவரா அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட உங்களுடைய நிறைவு கருத்து. இல்லை, திரும்ப திரும்ப எதை போய் நிறுத்துறீங்கன்னா, விஜய் விசஸ் உதய், எப்படி உதயம் விஜய் எப்படி ஒன்றாக முடியும்? ஏங்க, இந்த கட்சி எவ்வளோ பெரிய கட்சி, இந்த கட்சியுடைய தலைவர், அறிவிக்கப்படாத தலைவராக உதயநிதி வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ள எதிர்க்கிறதுல விஜய்க்கு இல்லை. துரைமுருகன் என்ன சொல்றாரு, உதயநிதி எதிர்ப்பாரா? பெரியசாமி என்ன சொல்றாரு, அந்த கட்சியோட அடுத்த தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார். இப்போ அவர் நாளைக்கு ஒருவேளை உதயநிதி வீழ்த்துவதற்கு அந்த திமுகவில் யாராவது கிளம்புறாங்களான்னு நமக்கு தெரியாது. இன்றைய தேதிக்கு உதயநிதி அந்த கட்சியுடைய சீனியர் தலைவர் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்புறம் விஜய் உதயன்றது எடுபடாது. இந்த கட்சி வந்து இன்னும் தவறு. யார் தன்னுடைய எதிரின்னு விஜய் ரொம்ப தீவிரமா சொல்லாததன் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதயா சாரும் மணி சாரும் அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்டா பாக்குறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், அவர் வந்து இந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு இந்த நிகழ்ச்சியில் பெரியார், அண்ணா, அம்பேத்கர் காமிச்சார், நீட்டு எதிர்க்கிறார், தேசிய கல்விக்குழு எதிர்க்கிறார். கிட்டத்தட்ட 2 அதிமுக திமுகவுடைய இந்த திராவிட பாதையில் பயணிக்க போவதாக நான் பார்க்கிறேன். ஒரு இதுக்கு மேலே ஒரு கொள்கை அறிவித்து ஆதரிக்கிறாரு, கூட்டணி இல்லைன்ட்டாரு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார், தம்பியோட இணைய போறேன்னாரு. ஒரு மாதத்தில் 60 வேட்பாளர்கள் தேர்வு செய்து விட்டுன்ட்டாரு. எங்கேயாவது நீங்கள் வேட்பாளர் தேர்வு பார்த்தீங்களா? எப்படி அதுக்குள்ளே ஒரு நாளைக்கு 2 பேர் தேர்ந்தெடுத்து 60 வேட்பாளர்கள் முடிந்து விட்டுதுன்றார். அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை தெரியல. ரெண்டாவது, தம்பியுடன் தயார்னாரு. தம்பி வாயே திறக்கலை. தம்பி ஏதாவது சொன்னதான் நமக்கு தெரியும், எதுக்குமே வாய் திறக்கல. அது மாதிரி மணி அண்ணன் சொன்னதுலேருந்து நண்பர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி அவர் எதுக்குமே வாய் திறக்கல. கூட்டணிக்கு தயார். குபேந்திரன் பேசின வார்த்தைக்கு ஒரு அர்த்தம், பேசாத வார்த்தைக்கு பல அர்த்தம். சரி, ஓகே. அதான் இவர் சொன்னார்ல, இல்ல குழப்பமா பேசுறாரு தலைவர்னு சொல்லி. முதல்ல பேசினாதானே அப்புறம் குழப்பமா பேசுறாரு. பெரிய சிக்கல். இப்போ எல்லாம் நம்ம எல்லாம் நினைக்கிறோம், அவர் வந்து மக்கள் கிட்ட பேசணும், பத்திரிகையாளர்கள் மத்தியில் அவர் ஏதாவது கலந்துரையாடல் செய்யணும். ஆனால் என்ன சொல்லுவாரு, ஒரு 10 வருஷமா ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, பத்திரிகையாளர் பார்த்தாரா, பேசினாரு, பேட்டி கொடுத்தாரா? இல்லையா? ஒருத்தர் பிரதமரா இல்லையா? நான் இருக்கக்கூடாதுன்னு விஜய் கூட இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாட்டில் அவர் இதுவரை அறிவித்திருக்கிற கொள்கையை பார்த்தா திராவிட பாதை மாதிரி தான் தெரிகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்தா மட்டும்தான் ஒரு கட்சி வளர முடியும். எந்த ஆளுங்கட்சி, திமுகவோ நாளைக்கு யார் வந்தாலும் சரி, அந்த எதிர்க்கிற அந்த எண்ணம் விஜய்க்கு இருக்கிறதா ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் நடக்கிற எந்தெந்த முறைகேடுகள், ஊழல்கள், இந்த விஷயங்களுக்கு குரல் கொடுக்கணும், குறைந்தபட்சம் அறிக்கை விடணும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வேங்கை வாசலில் இந்த மாதிரி மனம் கலந்துருக்குமா, வேங்கை வயல், அந்த இடத்துல வந்து இந்த 3 வருஷமாக நீங்கள் என்கொயரி நடத்திட்டுருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கணும். குறைந்தபட்சம் ஏதோ ஒரு விஷயத்தில். இப்போ வந்து திருநெல்வேலியில் உள்ளே புந்து மாணவர்கள் அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, கொத்துறாங்க, அதுக்கு ஒரு குரல் கொடுக்கணும். எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை எப்படி அணுகுறீங்கன்னு யாருக்கும் தெரியல. ரெண்டாவது, பத்திரிகையாளர் சந்திப்பதே கிடையாது. நீங்கள் வந்து கட்சி கொடி அறிமுக நிகழ்ச்சியில் ஒரு 10 பேர் கூப்பிட்டு சந்திச்சிருக்கலாம், பேட்டி கொடுத்துருக்கலாம். அந்த பேட்டியில் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும், எங்களுக்கும் ஒரு தெளிவு பிறந்திருக்கும். அதனால் வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கிற அந்த நிலையில் இருந்தால் அவருக்கு வளர்ச்சி அதிகம்.
எப்பவுமே எதிர்க்கும் போது தான் உங்களுக்கு பல ஆதரவு வரும். அதனால் எனக்கு தெரிந்து அவர் வந்து மாநாடு நடக்கும்போது அவர் என்ன பேச போகிறார் என்று மாநாட்டிலேயாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான தெளிவை கொடுப்பாரான பொறுத்து நானும் காத்திருக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்க அனைவருடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு அனைவருக்கும் நன்றி. நன்றி. தமிழ்நாடு அரசியல்ல விஜய் தன்னுடைய அரசியல் கட்சி அறிவிப்பின் மூலமா என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாருங்கிற தங்களுடைய கருத்தை பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்களும் அவங்களுடைய கருத்தை முன் வச்சாங்க. தொடர்ந்து இது போன்ற விவாதங்களை ஐபிசி தமிழ்ல நீங்க பார்க்கலாம். இது ஐபிசி தமிழ் பிரசன்ட் ஜேர்னலிஸ்ட் ரவுண்ட் டேபிள் ஸ்பான்சர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி அண்ட் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. Taste the Daily. Taste the Daily.